ஆகிய துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இருக்குலம் கடியும் இளம் சூரியன் நமது குல தெய்வம். பிரம்ம பிரகாசனை வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, தெய்வம் அவர்கள் நமக்கு அள்ளி தந்துள்ள தெய்வ திருவாக்கியங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வருவதில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த தெய்வ திருவசனம் எம்மவடகடிபடு கோடாயுதக்கூர் திருவாக்கியம் எண் 120, பக்கம் 130. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, பாவம் என்பது உன் மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டமடைவது. அப்படி ஆகாமல் இருப்பதுவே புண்ணியம். புண்ணியத்திற்கு ஒரு உரு இருக்கிறது, அது உன் ஆசான் தான். அவர்களையே நம்பு, அவர்களை தவிர வேறொன்றை நேசிக்காதே. அவர்கள் சொற்படி நட, அப்ப உன் மூச்சு வீணாகாது என்று நம்முடைய தெய்வம் அவர்கள் திருவாய் மலர்ந்தல் இருக்கிறார்கள். இப்போ இந்த திருவசனத்தை தான் நாம இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ இந்த திருவாக்கியத்துல பெருமானவங்க நமக்கு பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, புண்ணியத்துக்கு ஒரு உரு இருக்குது, அந்த உரு தான் ஆசான் அப்படின்னு நமக்கு எடுத்து அருள் செய்யறாங்க. இந்த உலகத்துல பாவம் அப்படின்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது மாறுபட்ட கருத்தாகத்தான் இருக்கு. இந்த உலகத்துல பாவம்ங்கிறது காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம், இடத்துக்கு இடம் மாறுபடுகிற ஒன்றாகத்தான் இருக்கு. எப்படி அப்படின்னா, ஒரு இடத்துல பாவம்னு சொல்றது இன்னொரு இடத்துல பாவம் இல்லை என்று ஆகிவிடும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு ஆட்சி முறையில இன்னென்ன செயல்கள் எல்லாம் பாவ செயல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வகுத்துருவாங்க. அது நாட்டுக்கு நாடு வேறுபடும். இப்போ உதாரணமா நம்ம பார்க்கும்போது, நம்ம நாட்டுல எல்லாம் இந்த ரோட்ல போகும்போது உமிழ்நீரை துப்பிட்டு போவாங்க, அது பாவம் இல்லை. நம்ம மலேசியாவிலேயோ சிங்கப்பூர்லயோ போய் அப்படி பாதையில அப்படி உமிழ்நீரை நம்ம உமிழ முடியாது. அப்படி உமிழ்ந்தா உடனே அதுக்கு அது பாவம்னு சொல்லி அதுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அப்படி இடத்துக்கு இடம் அந்த பாவம்ங்கிறது மாறுபடும். அதே மாதிரி காலத்துக்கு காலம் மாறுபடும். எப்படி காலத்துக்கு காலம் மாறுபடுது அப்படின்னா, ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு செயல் இது பாவம் அப்படின்னு நினைச்சது. இப்ப ஆதி காலத்துல திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு இத்தனை யுகம்லாம் இருந்தது. அதுல இதுக்கு முந்தின யுகத்தில எல்லாம் இருந்த எதெல்லாம் பாவச்செயல்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இப்ப பாவச்செயல் இல்லைன்னு ஆகி போச்சு. அப்பெல்லாம் ஒரு ஆசான் கிட்ட போய் கல்வி கற்கணும்னா பயந்து, ஒரு ராஜாவோட பிள்ளையாக இருந்தாலும் ஒரு குருகுலத்துல போய் அவங்களுக்கு அடிமையாக இருந்து அவங்களுக்கு சேவை செஞ்சுதான் கல்வி கற்கணும். ஆசானுக்கு அடிபணிஞ்சு இருக்கணும், பயந்து நடக்கணும். அப்படிங்கிற ஒரு நற்பண்பெல்லாம் அப்படி சின்ன பிள்ளைல இருந்தே கொண்டு வரும்போதுதான் அந்த பண்பு வரும் அப்படின்லாம் இருந்தது. ஆனா இப்ப ஏன் ஆசிரியர்னா பயப்படணுமா, ஏன் நண்பன் மாதிரி இருந்து சொல்லி தரக்கூடாதோ அப்படின்னு கேட்கிற ஒரு காலமாக இப்ப இருக்கு. அதே மாதிரி பெண்கள் அப்படின்னா தலை சீவி முடிச்சு இருக்கணும், ஒரு அமங்கலம் தலை விரிச்சு போட்டு போனா அப்படி. ஆனா இப்ப எல்லாம் இந்த கலிகாலத்துல ஒரு கல்யாண வீட்டுல கூட எல்லாரும் தலை விரிச்சு போட்டு இருக்கிறதான் நம்ம பாக்குறோம். அப்படி காலத்துக்கு காலம் அந்த தர்மம் எல்லாம் மாறுபடுது. அதே மாதிரி நேரத்துக்கு நேரமும் மாறுபடுது. எப்படி அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு செயலை செஞ்சா அது பாவமாக கருதப்படாது. அதே மாதிரி ரொம்ப வயசானவங்க செஞ்சாலும் அது பாவமாக கருதப்படாது. ஒரு இள வயதுக்காரவங்க அதே செயலை செய்யும் போது அது பாவமாக கருதப்படும். அந்த மாதிரி இந்த உலகத்தவர் நினைக்கிற அந்த பாவங்கள் இடத்துக்கு இடம், காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் மாறுபடுகிற ஒன்றாக இருக்குது. அததான் சாஸ்திரங்கள்ல சொல்லுவாங்க, தேசோ தர்மம், கால தர்மம், வயோ தர்மம். வயதுக்கு தகுந்த தர்மம், தேசத்துக்கு தகுந்த தர்மம், காலத்துக்கு தகுந்த தர்மம் அப்படின்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி மாறுகின்றதாகவா இருக்கும். மனித இனம் எல்லாரும்னா ஒண்ணு தானே. அப்போ பாவம் என்பது எல்லாருக்கும் ஒன்னாகத்தானே இருக்கும்.
அப்ப இப்படி மாறுபடக்கூடியதா பாவமா இருக்கும். இது அவங்கவுங்க ஒரு சட்டத்தை ஏற்றிட்டு இது பாவம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்போ உண்மையில பாவம்னா என்ன? பொதுவா நம்ம எல்லாரும் வஞ்சகம், சூது, திருட்டு, கொலை, கொள்ளை இதெல்லாம் பாவம் அப்படின்னு நினைப்போம் நம்ம எல்லாருமே. ஆனா இதெல்லாம் உடல் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கு. அப்போ இந்த உலகம் இந்த பாவம் செய்யறவங்களை எல்லாம் பாவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பெருமானவர்கள் இந்த பாவங்கள் எல்லாம் சொல்றவங்கள இந்த பாவம் செய்யறவங்கள பாவின்னு சொல்லாத, இந்த பாவம் எல்லாம் மன்னிக்க பெறக்கூடிய பாவமாக இருக்கு, இந்த பாவங்களுக்கெல்லாம் விமோசனம் இருக்கு அப்படின்னு நமக்கு பெருமானவங்க நமக்கு திருமஞான குரல்ல திருவாக்கியம் 2ல நமக்கு எடுத்து கொடுக்கிறாங்க. ஆண்டவர்களின் திருச்சந்நிதி அடைந்து அவர்களின் அன்புக்கு பாத்திரமாகி கொண்டவர்கள் எப்பெரும் பாவங்கள் செய்தவர்களாக இருந்தாலும், இந்த தூலத்தளவுல இந்த உலகத்துல பழி, கொலை இதெல்லாம் பாவம் நினைக்கிறாங்களே, இப்படி எப்பெரும் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் அப்பாவச் சேரானது ஆண்டவர்களின் கிருபை என்னும் வெயிலினால் வெளியே யாருக்கும் தெரியாமலே உலர்த்த பெற்று இச்சாகாக்கலையின் பலனை அநேகம் பேர் பெற்று விளங்குவது எங்களுக்கிடையில் பிரத்யட்சம். அப்போ இந்த சாகாக்கலையின் பலனை பெறணும். அதுக்கு இந்த பாவம் எல்லாம் செஞ்சா கூட அது ஒரு ஆசானவர்களை அடையும் போது அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்க பெறும் அப்படின்னு பெருமானவங்க அருளி செய்யறாங்க. ஆகையால் உலகத்தில் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அன்னவரை பாவி என்று சொல்லாதே என்ற சர்வ வேதங்களினுடைய தீர்ப்பானது 67 ஜாதிகள் ஒரே குலமாக ஆகி இருந்து வரும் இங்கே செயல் நடைமுறையில் அது நிஜமேதான் என 70 வருட கால அனுபவத்தில் கண்ணேர் விளங்கி வருகிறது என்று, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அவங்கள நீ பாவின்னு சொல்லாத, அதெல்லாம் பெருமான் அவர்களுடைய அந்த கருணைங்கிற அந்த வெயிலினால் வெளியே யாருக்கும் தெரியாமலே உலர்த்தப்படும் அப்படின்னு நமக்கு பெருமானவங்க அருளி தர்றாங்க. அப்போ இப்போ இந்த பாவங்கள் செய்தவங்க எல்லாம் பாவம் இல்லை அப்படின்னா அப்போ பாவி என்பவன் யார், எது பாவம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எதெல்லாம் இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கிற செயலாக இருக்கிறதோ அதெல்லாம் பாவமாக இருக்கிறது. நாம யாருன்னு நம்மளை அறிய விடாம தடை செய்கிற செயல்கள், நாம தன்னை அறிதலே இந்நில வாழ்வு அப்படின்னு தன்னை அறியணும். நாம எல்லாம் இந்த தூலம் தான் நாம அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த தூலத்துக்கு உண்டான காரியமே செஞ்சுட்டு அந்த தன்னை அறிய விடாம செய்கிற எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ, எந்த செயல்கள் எல்லாம் இறைவனை ஆன்மாவை அறிய விடாமல் இந்த தூல அளவிலேயே நம்மளை நிறுத்தி வைத்து விடுகிறதோ அந்த செயல்கள் எல்லாம் பாவச் செயலாக ஆகிறது. அந்த பாவச் செயலை செய்யும் போது அதுக்கு அடையாளமாக மூச்சு துண்டாடப்படுகிறது. அதனாலதான் பெருமானவங்க இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து தடுக்கிறாங்க, பாவம் என்பது உன் மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டம் அடைவது. இப்போ இந்த உலக காரியங்கள்லே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நமக்கு அந்த பாவ செயலாக இருந்து நம்முடைய அதுக்கு அடையாளமாக மூச்சு துண்டாடப்படுகிறது. ஆனா மூச்சு தான் நம்முடைய பொருள், அதை வீணாக்க கூடாது, அதை வீணாக்குறது தான் பாவம். உன்னுடைய பொருள் உன் மூச்சு தான், உன்னுடைய நிஜமான சொத்து உன்னுடைய மூச்சு தான். அது உள்ளே இருக்கும்போது நீ பணக்காரனாக இருக்கிறாய், அது வெளியே வரும்போது ஏழையாக இருக்கிறாய் அப்படின்னு பெருமான் அவங்க அள்ளி தருவாங்க. அப்போ இந்த சொத்தை, இந்த இறைவன் கொடுத்த இந்த சொத்தை, நிஜமான சொத்தை அழிக்கிறது தான் நம்ம செய்யற ஒரு பாவ செயலாக இருக்கிறது. அது அந்த மூச்சை நம்ம எப்படி எல்லாம் பாவம் பண்ணி அழிக்கிறோம் அப்படின்னு நமக்கு பெருமான் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அருளமுதம் திருவாக்கியம் எண் 71 பார்ப்போம். மூச்சு இல்லாமல் ஒரு நொடி நேரம் கூட இருக்க முடியாது. மிக்க அத்தியாவசியமானது அது என்பது யாரும் அறிந்தது தானே. ஆம், அந்த மூச்சை இவன் ஆயுளாக இறைவன் இவனுக்கு இனாமாக கொடுத்திருக்கிறான். அது இனாமாக கிடைச்சதுனால அதனுடைய பெருமை நமக்கு தெரியல. எதுவுமே பாடுபட்டு கிடைச்சாதானே அதனுடைய பெருமை தெரியும். சாதாரணமாக நல்ல ஒழுக்கமான ஒரு மனிதன், மிக யோக்கியமாய் உள்ளவன், யாதொரு கெட்ட எண்ணமோ இச்சையோ இல்லாமல் இருந்தால் அவன் மூச்சு 8 அங்குலம் உள்ளே போய் 12 அங்குலம் வெளியே போகும். மனசுல கெட்ட எண்ணங்கள்,
கெட்ட குணங்கள், கோபம், காமம், லோபம், இந்த கெட்ட எண்ணங்கள் தான் மூச்சு அதிகமாக வெளியே போறதுக்கு காரணமாக இருக்கு. இந்த கெட்ட எண்ணம் எதுவுமே இல்லாம ரொம்ப யோக்கியமான மனுஷனா இருந்தா கூட அவனுக்கு எப்படி எல்லாம் மூச்சு துண்டாடப்படுது. 8 அங்குலம் உள்ள போனா 12 அங்குலம் வெளியே வருது, 4 அங்குலம் நஷ்டமாயிருது. 4 அங்குலம் மூச்சு துண்டாடப்படுகிறது. ஒரு பொருளின் மீது இவன் இச்சை வைக்கும் போதும் உணவு அருந்தும் போதும் 24 அங்குலம் மூச்சு ஓடுகிறது. அந்த இச்சையின் காரணமாக உணவை பார்த்த உடனே ஆவலா அதுல பறந்து அதிலே இச்சை கொண்டு ஊன் இச்சை உறக்கம் உயிருக்கு ஆணியே. அப்ப இதெல்லாம் உயிருக்கு ஹானி, தீமை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப சாதாரணமா இருக்கும் போதே 4 அங்குலம் மூச்சு வீணாகுது. இந்த இச்சையோட செயல்படும் போது 24 அங்குலம் மூச்சு வெளியே போகுது. உள்ளே தங்குவது 16 அங்குல மூச்சு தான். இன்னும் தூங்கும் போது 48 அங்குலம் மூச்சு வெளியே பாய 24 அங்குலம் உள்ளே தள்ளும், உள்ளே தங்கும். இவன் இன்பம் என்று நினைத்து அனுபவிக்கும் சிற்றின்ப நேரத்தில் இவன் ஜீவனின் அளவாகி 64 அங்குலம் மூச்சு வெளியேறுகிறது. இவன் உடலுக்கு ஆரோக்கியம் என்று ஓட்டப்பந்தயம், கிரிக்கெட் முதலிய விளையாட்டுக்கெல்லாம் ஆடுகிறானே, இவற்றாலும் அதிக மூச்சு வீணாகிறது. மூச்சு வாங்க வாங்க ஓடி ஓடி இந்த ஃபுட்பால் மேட்ச்ல எல்லாம் விளையாடுவாங்க. நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ஃபுட்பால் மேட்ச் லைவா பார்க்கும்போது அதுல ஓடி 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 அப்படியே ஓடினாரு, அப்புறமா நடந்தாரு, அப்புறம் உட்கார்ந்தாரு, அப்புறம் படுத்தாரு, ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்தாங்க, இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அப்படி ஓடும்போது மூச்சு வாங்க வாங்க ஓடும்போது அது 64 அங்குலத்துக்கு வெளியே போனா அதை திரும்ப அதை இழுத்துக்க முடியல. இப்படி எல்லாம் மூச்சை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறான் இந்த மனிதன். எதுக்காக கொடுத்தது இந்த மூச்சு? அதுக்கு செலவழிக்காம எதுக்கோ செலவழிச்சு அந்த மூச்சை வீணாக்கி இந்த பிறவி எடுத்ததோட காரணம் என்ன அப்படின்னு தெரியாம, இந்த பிறவி எடுத்ததே எதுக்கு? இந்த ஆன்மாக்கள் இறைவன் கருணையால இந்த தூலத்தை கொடுக்குறாங்க. இந்த தூலத்தின் மூலமாகத்தான் நம்ம இறைவனை அடைய முடியும். அப்போ இந்த தூலம் இல்லாம அலைஞ்ச இந்த ஆன்மாவுக்கு ஒரு தூலம் கிடைச்சிருக்கு. இந்த தூல கருவிகளை பயன்படுத்தி நாம இறைவனை சென்று அடைய வேண்டும்ங்கிற எண்ணம் இல்லாம அந்த மூச்சை எதுக்கோ செலவழிக்கும் போது அதுதான் பாவமாக இருக்கிறது. அப்படி இவன் தன்னறிவு கொண்டு வாழும் வாழ்க்கையில் இவன் மூச்சாகிய வயது துண்டாடி கொண்டே போய் சீக்கிரத்தில் மூப்பு எய்தி மரணம் அடைகிறான். அப்போ இப்படி செய்கிற இந்த செயல்தான் பாவ செயலாக இருக்கிறது. இவனுடைய ஆன்மாவை இறைவனை அறிய ஒட்டாமல் தடுக்கின்ற பாவ செயலாக இருக்கிறது. அப்போ இந்த தூல பாவ செயல்கள் எல்லாம் ஒரு குருபெருமான் அவர்களுடைய கிருபையால் மன்னிக்க பெறக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். பெருமான் அவங்க கூட நம்மளுக்கு மெய்மனமா ஞானத்துல எடுத்து கொடுப்பாங்க. பழிக்கோலை முதல் பாவநாசமா பாதமே மனம் பாவித்தால், இந்த பாதம் இறைவனுடைய அந்த பாதத்தை நீ பாவித்தால் இந்த பழி கொலை முதல் பாவம் எல்லாம் நாசமாகிவிடும். அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் அந்த பாதத்தை மனதில் பாவிக்கும் பொழுது பாவங்கள் எல்லாம் நாசமாகிவிடும். அதுபோல இந்த இறைவனை அறிய ஒட்டாது மூச்சை துண்டாடுகிற மாதிரி வேலை செய்யறோமே, அந்த செயலுக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னா, எதெல்லாம் அப்படி இறைவனை அறிய ஒட்டாம நம்ம என்னென்னலாம் அப்படி பாவம் செய்யறோம், என்னென்னலாம் நம்ம பிழை செய்யறோம் அப்படின்னு பட்டினத்தார் பாடல்ல கொடுத்திருப்பாங்க. கல்லா பிழையும். கல்லா பிழைனா கல்வி கற்காத பிழை. எந்த கல்வி? இந்த உலக கல்வி இல்ல, வைத்துப்பாட்டுக்குரிய கல்வி அல்ல. அந்த இறைவனை அறிவதற்குண்டான அந்த மெய்க்கல்வி. அந்த மெய்க்கல்வி எங்க இருக்குதுன்னு அந்த எல்லையை தேடி அடைந்து அந்த கல்வியை கற்காம இருக்கிற அந்த கல்லா பிழை. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே என்பது பட்டினத்தார் அவர்களுடைய பாடல். இப்போ இதுல என்ன சொல்றாங்க? நான் மெய்க்கல்வியை கல்லாமல் இருப்பது ஒரு பாவமாக இருக்குது.
இறைவா உன்னை கருதாமல் இருப்பது, உன் சந்நிதியில் வந்து உருகி நிற்காமல் இருப்பது, உன் திருமந்திரங்களை சொல்லாமல் இருப்பது, உன்னை துதியாமல் இருப்பது, உன்னை தொழாமல் இருப்பது, இந்த பிழைதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் இந்த உலக காரியத்திலே போய். இப்படி நான் செய்கிற எல்லா பிழைகளையும் நீ பொறுத்தருள வேண்டும். அப்போ இதெல்லாம் வந்து அப்போ இதெல்லாம் நாம வந்து அறிவு பருவம் வரும் வரைக்கும் நாம செய்யற எந்த செயல்களும் பாவமாக கருத பெற மாட்டாது. நமக்கு அறிவு பருவம் வந்தா பிறகுதான் நாம செய்யற இந்த செயல்கள் எல்லாம் பாவமாக கருத பெறும் அப்படின்னு நமக்கு பெருமானவங்க. அறிவு பருவம் வரும் வரைக்கும் இவன் மூச்சு துண்டாடப்படுவதில்லை. அந்த அறிவு பருவம் எதுக்காக கொடுத்தாங்க? அது வந்த பிறகு நம்முடைய காரியம் என்னவாக இருக்கணும்? அவன் பின்னர் தான் இவன் அதிகமாக விரயம் பண்ணுகிறான். இச்சை, தூக்கம் முதலியவற்றால் இன்னும் அதிகமாகிறது. இப்படி ஒவ்வொரு தடவையும் பலத்தை இழப்பதால் விரைவில் உடல் தேய்ந்து முதுமை லபிக்கிறது, சாவும் வருகிறது. உலகோர் அடைகிற முடிவு பலன் இதுதான். அப்போ இந்த அறிவு பருவம்னு ஒரு பருவம் வர்ற வரைக்கும் இவன் செய்கிற செயல்கள் எல்லாம் பாவ கணக்குல எழுத பெற மாட்டாது. இந்த அறிவு பருவம் வந்த பிறகு அந்த அறிவு எதுக்காக கொடுக்கப்பட்டது? இந்த பட்டினத்தார் பாடல்ல பார்த்தோமே, கல்லா பிழையும் நின்னை நினையா பிழையும் தொழா பிழையும் துதியா பிழையும், அதெல்லாம் செய்யணும். அந்த காரியங்கள் இறைவனை நினைச்சு துதிக்கிறதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அறிவு. அப்படியெல்லாம் செய்யாம இந்த பாவங்களையே செய்து கொண்டு ஒரு பாவத்தின் உருவமாக நம்ம எல்லாம் இருக்கிறோம். அப்போ இந்த பாவத்தின் உருவமாக இருக்கும்போது இந்த பாவ உருக்களை எல்லாம் ஒரு புண்ணியமாக, புண்ணியத்தின் உருக்களாக மாற்ற வேண்டும். அப்ப இந்த புண்ணியத்துக்கு ஒரு உரு இருக்குன்னு தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க நமக்கு. அப்படி மூச்சு துண்டாடப்படாமல் இருப்பதுதான் புண்ணியம். அந்த புண்ணியத்துக்கு உருவாக ஒரு உரு இருக்கிறது. அதுதான் உருவாக ஆசானவர்கள் தான் அந்த புண்ணியத்தின் உருவமாக இருக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்துல வந்து புண்ணியம்னா என்ன நினைப்பாங்க? மூச்சு துண்டாடப்படாமல் இருப்பதுதான் புண்ணியம்னு பெருமான் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. இந்த உலகத்துல வந்து ஒரு தர்மம் செஞ்சுட்டா அது புண்ணியம். ஒரு தாய் தகப்பன் செய்யற உதவி கூட புண்ணியம் இல்லைன்னு பெருமான் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு தாய் தகப்பன் உனக்கு இறைவன் படைத்த பொருளைத்தான் எடுத்து கொடுக்க முடியுமே தவிர தானாக எதையும் படைக்க முடியுமா? முடியாது. அது இறைவனை தவிர யாராலையும் படைக்க முடியாதே. இன்னைக்கு கூட பெருமான் அவங்க ஒளிநாடால அதை எடுத்து கொடுத்தாங்க. தாய் தகப்பன் ஏதாவது படைச்சு தருவாங்களா? ஒன்னும் படைச்சு தர முடியாது. வேணா இறைவன் படைச்சு கொடுத்ததை எடுத்து கொடுக்க முடியும். இறைவன் வந்து கருணை எப்படி கர்ப்பத்துல இருக்கும்போது அதுக்குரிய உணவு, கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கு உணவு, அவ்வளவு பெரிய மரத்துக்கு பூமி கடியில அந்த வேற பாய்ச்சி அது உணவை தேடி எடுக்குது. அப்படியெல்லாம் உணவை கொடுத்து வளர்க்கிற அந்த கருணையான இறைவன் இந்த நாக்குல அறுசுவையை வச்சு படைச்சதுனால இந்த அண்டத்துல எவ்வளவெல்லாம் வச்சு படைச்சிருக்காங்க. இப்படி எல்லா கருவிகளும் இந்த மனிதனுக்கு ஊழியம் செய்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறதே. அப்படி இருக்கும்போது இந்த மனிதன் வந்து அந்த அறிவு என்றதை எதுக்காக கொடுத்திருக்காங்க? அந்த அறிவை வந்து இவன் உணவு பிரச்சனைன்னு அதுக்கே செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காகவா இறைவன் அந்த அறிவை கொடுத்திருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கும் நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. அப்போ இந்த பாவத்தை புண்ணியமாக நம்ம மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்குதான் புண்ணியத்தின் உரு இருக்குது. அந்த உரு கிட்ட போய் நீ அவர்களையே நம்பு, அவர்களை தவிர வேறொன்றை நேசிக்காதே, அவர்கள் சொற்படி நட. அப்படி நடந்தா நீயும் புண்ணியத்தின் உருவாயிருவ. மூச்சு வீணாகாது. மூச்சு வீணாகாட்டா அதுதான் புண்ணியம். அப்போ புண்ணியம் வர்றதுக்கு நம்மள 3 செயல் செய்ய சொல்றாங்க பெருமானவங்க. என்ன செய்யணும்? அவர்களையே நம்பு. ஏன் நம்பிக்கை இல்லாத உலகிறே, என்னை நீ நம்பியேதான் ஆகவே. ஒரு நேரத்துல இன்னைக்கு நீ நம்பாம ஆமா நம்மள மாதிரி மனுஷன் தானேன்னு நீ பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு நேரம் வரும், அப்ப நினைப்ப ஐயோ அன்னைக்கு சொன்னாங்களே கேட்கலையே. அந்த நேரம் நீ என்னை நிச்சயமாக நம்பியேதான் ஆக வேண்டும். அதனால அந்த நேரம் வரைக்கும் காத்திருக்காம இப்பயே நம்புவதற்கு துரிதமாக வந்துவிடும் பிறவியரே அப்படின்னு பெருமான் அவங்க அழைக்கிறாங்களே. இந்த சத்தம் இன்னைக்கெல்லாம் காதுல விழலைன்னா
அப்புறம் அன்னைக்கு அந்த இறுதி நேரத்துல என்ன செய்ய முடியும்? அப்போ ஒண்ணும் செய்ய முடியாதே. அப்போ அவர்களையே நம்பு, அவர்களை தவிர வேற ஒன்றை நேசிக்காது, வேற எதையும் நேசிக்காது. நம்ம நேசமெல்லாம் எதுல இருக்கு? அழிஞ்சு போற பொருள்கள் மேல, ஆடு மாடு வீடு வாசல் மனை மக்கள் தூசி தும்பு துரும்பு, இதுலதான் நம்மளுடைய நேசம் இருக்கு. அதெல்லாம் நேசிக்க, அதை தூக்கி போட்டுட்டாங்க பெருமானவர். வேறொன்றை நேசிக்காதே, அவங்கள மட்டும் நேசி. அவங்களுடைய நேசம் வர்றதுக்கு நாம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யணும். அவர்கள் சொற்படி நட, அவங்க என்ன வழி காட்டுறாங்களோ அதுபடி நட. இந்த மூணையும் நீ செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா நீயும் புண்ணியத்தின் உருவாக மாற்றி உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கி, பாவம் இந்த புண்ணியமானது உனக்கு பலன் கை குலுக்க பெறும் அப்படின்னு நமக்கு பெருமானவங்க எடுத்து கொடுக்குறாங்க. மனம் பூரிக்க, இந்த மனசு பூரிக்கும். இந்த உலக காரியங்கள் எல்லாம் நிறைய செல்வம் சேர்த்து சொகுசா வாழ்ந்தா மனம் நல்ல பூரிப்பா தான் இருக்கும். மனம் பூரிக்க பூரிக்க பாவமே கைவரவாகும். மனசு எதுல எல்லாம் உனக்கு பூரிப்படையுதோ அதெல்லாம் பாவ செயலாகத்தான் இருக்கு. ஆனால் அறிவு பூரிக்க பூரிக்க சாபாவரமாகிய ஞானம் வந்துவிடும். அப்போ அறிவு பூரிக்கிற மாதிரி ஒரு காரியம் பண்ணணும். அறிவு அப்படின்னா என்ன? நாம் உங்களிடத்தில் பதித்து வைத்துள்ள பிரணவ கலையின் கிரண வீச்சே அறிவாகும். உன்ட பதிச்சு வச்சிருக்கு அறிவுங்கிற ஒரு பிரணவ கலைய. அந்த கலைய நீ மங்கி இருட்டா ஆக்கி வச்சிருக்க. அத பெருமானவர்கள்ட்ட இருந்து, அந்த சூரியன்கிட்ட இருந்து ஒரு கிரண வீச்சு வர 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 வரதான் இந்த பிரணவ கலை, நம்மகிட்ட இருக்கிற பிரணவ கலை பிரகாசமாகும். அப்போ அந்த இருட்டு, நம்மகிட்ட இருக்கிற அந்த இருட்குளம் கடிகிற இளம் சூரியனாக ஆசானவர்கள் அந்த இளம் சூரியனுடைய அந்த கதிர்கள் நம்ம மேல பட 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 படத்தான் நம்முடைய பாவமானது நீங்க பெறுகிறது. அந்த இளஞ்சூரியனுடைய கதிர்கள் நம்ம கிட்ட எப்படி வருது? எப்படி அது வரும்போது அந்த கதிர்கள் வர வரதான் நமக்கு அவங்க மேல நேசம். நம்ம எப்படி நம்ம தெய்வம் அவர்களை நம்ம நேசிக்கிறோம்? அவங்களுடைய அந்த ஓசையை கேட்டுதான் நம்மளுக்கு அவங்க மேல நேசம் வருது. அது நமக்கு பெருமானவங்க சோடத்த நிலையில எடுத்து கொடுக்குறாங்க. ஓசை வலுத்தது நேசமிகுத்தது ஓர்மை பழுத்ததுவும் வீசிய மேனிலை மேவியுலாவும் விதமினதினதென்றும் வாசிவசத்தால் கலைகள் விரிக்கும் வகையினதினதென்றே மாசரு மாமுனி மகவுகள் குறைத்தது தேசிகரிடமிது பார். அந்த ஓசை வலுத்தா, அந்த ஓசை வலுத்து அது மழையா கொட்டிட்டு தான் இருக்கு. அது எங்க போய் வலுக்கணும்? உன்னுடைய அறிவு இருட்டா இருக்கே, அதுல போய் அது வலுவா இறங்கணும் அந்த ஓசை. அப்படி இறங்கும் போதுதான் அந்த பிரணவ கலையானது, வாசி வசத்தால் கலைகள் விரிக்கும். அந்த பிரணவ கலை நம்மகிட்ட பதித்து வைத்துள்ள அந்த பிரணவ கலை, அந்த கிரண வீச்சு பட பட அது ஒளி வீசக்கூடியதாக இருக்கும். அப்போ முதல்ல நமக்கு அந்த அறிவை இறைவன் கொடுத்திருக்காங்க. அது எந்த அளவுல நமக்கு முதல்ல இருந்தது? அது பிரகாசமாக இருந்ததா அப்படின்னா இல்ல. முதல்ல நமக்கு இந்த மாட்டுக்கு உரிய அறிவு தான் நமக்கும் இருந்தது. மாட்டுக்கு எத்தனை அறிவு? பார்க்கிற அறிவு, சுவைக்கிற அறிவு, கேட்கிற அறிவு, நுகர்கிற அறிவு, உணர்கிற அறிவு ஆக 5 அறிவு தானே இருந்தது. அந்த 5 அறிவு தானே நமக்கும் இருந்தது இந்த தேவ பிறப்பு எடுப்பதற்கு முன்னால. அப்போ அந்த 5 அறிவு கொண்டு நம்ம செய்கிற செயல்கள் எல்லாம் பாவ செயலாகத்தான் இருக்கு. அந்த பிரணவ கலையின் கிரண வீச்சு இறைவன்கிட்ட இருந்து வரும்போதுதான் அந்த 6வது அறிவை நாம பெறுகிறோம். அது வரைக்கும் மாட்டுக்குள்ள அந்த 5 அறிவு கொண்ட ஒரு மிருகம் போலதான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த அறிவு படிப்படியாக நமக்கு எப்படி எல்லாம் வளர்ந்து வருது அப்படின்னு நமக்கு பெருமானவங்க எடுத்து கொடுக்குறாங்க. ஆன்மா என்பது எல்லாருக்கும் தான் இருக்கு. ஒரு கொசுவுக்கு கூட ஆன்மா இருக்கு. எந்த அளவுல இருக்கு அதுன்னா அதுகளுக்கு எல்லாம் அந்த உடலை வளர்க்கிற அளவுல தான் இருக்கு. நமக்கு தான் உயிரை வளர்க்கிற அளவுக்கு ஆன்மா கொடுத்துருக்குறாங்க.
ஆன்மா என்கிறது யானை முதல் எறும்புகளை 84 100,000 ஜீவராசிகளிடத்திலும் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, அதனுடன் என்ன அசைவு, அதாவது நினைவாக இருக்கிறது. எல்லா ஜீவராசிகளின் நினைவும் மனிதனாகிய உன்னிடத்தில் இருக்கிறது. நம்மகிட்டையும் அதே இருக்கு. நாமளும் முதல்ல ஓரறிவாத்தான் இருந்தோம். அப்புறம் படிப்படியா ஓரறிவு, ஈரறிவு, அப்படி 5 அறிவு வர நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். நீ சிசுவாக இருந்ததிலிருந்து ஒவ்வொரு பிறப்பாக மாறி மாறி 6 பிறப்பெடுத்து வந்தாயே, அப்போது உன் ஆன்மாவும் ஓரறிவு முதல் ஐயறிவு உடையதாக வளர்ந்து வந்தது. முதல்ல ஓரறிவு தான் இருந்தது, கொசுக்கு இருக்கிற அறிவு தான் இருந்தது, அப்புறம் 2 அறிவு பிராணிக்கு இருக்கிற அறிவு தான் இருந்தது. அப்படியே வந்து கடைசி மாட்டுக்கு இருக்கிற 5 அறிவு வந்துச்சு. அப்ப அந்த மாட்டு அளவுல நின்றலாமா? அந்த நிலையில் உன்னிடத்தில் ஆன்மா ஆசை அல்லது வெறியாகத்தான் இருக்கிறது. அந்த ஐயறிவில் இருக்கும்போது அது மனம் பூரிக்கிற செயலாகத்தான் இருக்கிறது. அது பூரிக்க பூரிக்க பாவம் தான் வரும். அது செய்கிற செயல் எல்லாம் வெறியும் தான் பெயர் அந்த செயல்களுக்கெல்லாம். அதனை தன்னை அறிகிற எழிலுடைய பேரறிவாக இல்லை. அப்போ நீ மனதாக செயல்களை, மனதின் அளவில் நின்று செயல்களை செய்யும் போது அதெல்லாம் வெறியாக இருக்கிறது. அது அறிவின் செயலாக ஆக வேண்டும். அந்த அறிவின் செயல் தன்னை அறிகிற எழிலுடைய பேரறிவாக ஒன்றை இல்லை. பரமாத்ம சுரூபராகிய ஒரு தெய்வ ஆசானின் கிருபையால் நீ 7ஆம் பிறப்புடலம் எடுக்கும் போது அந்த பேரறிவு உனக்கு கிட்டுகிறது. அப்போ எப்ப அந்த பேரறிவு வந்து இந்த பாவ செயல் எல்லாம் நீங்க பெறுது அப்படின்னா, ஒரு பரமாத்ம சுரூபரை அணுகி அந்த 7ஆம் பிறப்புடலம் எடுத்து அந்த 6ஆம் அறிவை பெறும்போதுதான், அப்பத்தான் உன் உயிர் ஜீவாத்மா என்ற நாமம் பெறுகிறது. அப்போ அது வரைக்கும் இந்த உயிருக்கு பேரு ஆத்மாதான். என் 5 அறிவுல வாழ்றவங்களோட ஆத்மாக்கெல்லாம் பேர் ஜீவாத்மா இல்ல, அது வெறும் ஆத்மாதான். ஆனா இந்த 7ஆம் பிறப்புடலம் எடுத்த பிறகுதான் அதுக்கு பேரே ஜீவாத்மா அப்படின்னு ஆகுது. அது வரைக்கும் ஆத்மா, அந்த ஆத்மாங்கிற அளவுல கூட இல்லாம பாவங்களை செஞ்சு செஞ்சு பாவாத்மாவாக ஆக்கி விடுகிறான் இந்த மனிதன். அப்போ ஆசானுடைய கிருபையால் 7ஆம் பிறப்படலம் எடுக்கும் போதுதான் இந்த ஆசை, வெறி எல்லாம் பேரறிவாக மாறுகிறது. ஆத்மா என்பது ஜீவாத்மா என்ற பெயர் பெறுகிறது. அப்ப நம்ம பார்த்தோம், ஆசை வெறி இதெல்லாம் மனம் பூரிக்கிற செயலாக இருக்குது. ஆசை வெறியால நம்ம செய்யற செயல், இதனால எல்லாம் மூச்சு துண்டாடப்படுகிறது. அப்படி செய்யும் போது அது பாவம் ஆகிறது. ஆனா இந்த ஆத்மா ஜீவாத்மாவாக பேரறிவாக மாறும்போது அது அறிவின் செயலாக, அறிவு பூரிக்கிற செயலாக. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பேசி ஒன்னொன்னு நம்ம பேசும்போது நம்மளுடைய அறிவு தான் பூரிக்குது, மனசு பூரிக்கல. அப்படி அறிவு பூரிக்கும் போது அது புண்ணியத்தின் செயலாக இருக்கிறது. அந்த புண்ணியத்தின் உருவான குரு அருளால் தான் இந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது. பாவத்தின் குருவாய் இருந்த நாமும் அந்த புண்ணியத்தின் பலனை பெற்றவர்களாக ஆகிறோம். அப்போ நமக்கு அந்த புண்ணியம் எப்படி எல்லாம் கிடைக்குது, இந்த பாவம் எப்படி நீங்கி நமக்கு பலன் கை கிடைக்குது அப்படின்னு நமக்கு பெருமான் அவங்க குருஸ்தோத்திரத்துல எடுத்து கொடுத்துருக்காங்க. காவலான புராதன வேதிய மேவலான வரோதயன்னாதமே ஆவலோங்க அவாவுங்களன்றாள் ஆவலோங்க அவாவுங்களன்றாள் பவனாசம் படப்பழிங்கானதே. அப்போ அந்த புராதன வேதியர் அந்த நாதர் மேல் ஆவல் ஓங்க, அவங்க மேல ஆவல் ஓங்க. நம்ம வச்சிருக்கோமே கண்டதுலயும் இச்சை, அந்த இச்சையானது கலந்து ஓட பாவ நாசம் செய்யப்படுகிறது. வாவின் மேக கூடை செய்வ மேனிய கோவரத்ன கூடை கோடை கொண்டவன் தாவி நின்றன் தானிகயருளினாள் தாவி நின்றன் தானிகயருளினாள் பவனாசம்
பழிங்கானதே. இப்படியாக குருபிரான் அவர்களுடைய அருளினால் பாவநாசம் பட்டு புண்ணியம் பழிங்காக தெரிகிறது. அந்த புண்ணியன் பூமலரையே நாம் சரணம் செய்வோம். குலமானம் கெடுத்தேடு தனைக்கும் செல்வ கோடி சூரிய பிரகாச சஞ்சீவி புலனு காளாக்காம காக்கும் தெய்வ புண்ணியன் பூமலர் சரணம் சஞ்சீவி வான வேதாந்த சஞ்சீவி குரு வள்ளல் கொடுத்த வாசுவின் சஞ்சீவி. இப்படியாக நம்மை புலனுக்கு ஆளாக்காமல் காக்கின்ற தெய்வ புண்ணியன் பூமலரையே சரணம் செய்யும் போது நாமும் அந்த புண்ணியத்தின் உருவமாக்கப்படுகிறோம். ஒரு செயலை நாம் சிவனை நினைத்து செய்யும் பொழுது அது வழிபாடு ஆகிறது. சிவனை நினைக்காது செய்கின்ற செயல்கள் எல்லாம் பாவமாகவே மூச்சு வீணாகிற செயலாகவே அமைந்து விடுகிறது. அப்போ சிவனை நினைத்து செய்யும் போது அந்த பாவம் அழியப்பட்டு புண்ணியம் பெருகுகிறது. அதனாலதான் எந்த செயல் செய்யும் போதும் அவர்களையே நினைத்து செய்யும் பொழுது அது புண்ணியமாக ஆக்கப்படுகிறது என்பதை நம்முடைய பெருமான் அவர்களும் நமக்கு என்னையே நினைந்தெழு உன் மனத்தினை என்னிடையே வை, என்னையே நினைந்திரு நீ மற்ற எனக்கே பூசனை செய், என்னையே குருவாக்குள் எப்போதும் இது செய்யில் என்னையே வந்தடைந்து இது மெய்யே இது மெய்யே என்று அருளி செய்கிறார்கள். நாம செய்கிற செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, புனைந்தன அழுக்காம் அருந்தின மலமாம் என்பார்கள். நாம புனைந்த ஒரு புது ஆடை இன்னைக்கு புனைகிறோம் அப்படின்னா நாம புனைந்த உடனே அது அழுக்கு ஆடையாக மாறிவிடும். நாம அறுசுவை உணவு அருந்தினாலும் அது அருந்தின உடனே மலமாக ஆகிவிடும். அப்படியாக இந்த மனிதன் கைப்பட்ட உடனே எல்லாமே அது மலமாக குற்றமாகத்தான் ஆகிவிடுகிறது. அப்போ இந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி இந்த பாவச் செயல்களை எல்லாம் நீக்கி புண்ணியமாக்கணும் அப்படின்னா அமிர்தமானது உள்ளே இறங்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த அமிர்தம் என்பது நம்முடைய துன்பத்தை எல்லாம் நீக்கி பாவத்தை எல்லாம் நீக்கி புண்ணியம் செய்கின்ற இந்த பிராணனை யாமம் செய்கின்ற பிராணாயாமமாக இருக்கிறது. நாம ஒரு நல்ல பழக்கம் நமக்கு பல நல்ல பழக்கங்களை கொண்டு வரும். அதே போல ஒரு தீய பழக்கம் பல தீய பழக்கங்களை கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம பெருமானவர்கள் நமக்கு எத்தனையோ நல்ல பழக்கங்களை, தூக்கத்தை குறைக்கணும், உணவை குறைக்கணும், ஊனிச்சை உறக்கம் உயிருக்கு ஆணியே என்றெல்லாம் நமக்கு எவ்வளவோ நல்ல பழக்கங்களை நமக்கு பெருமானவங்க கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. வணக்க முறைகளை எல்லாம் நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க. 6 நாழிகை நேரம் மூச்சு ஒடுங்கி தவத்தில் நின்ற பலம் இவர்களுக்கு வரக்கடவுது என்றே நம் சாலை என்பதில் காலை மாலை இரவு நேர வணக்கங்களை எடுத்து வைத்துள்ளோம். இந்த தெய்வ முகத்திற்கு நேர் நின்று அன்புடன் கையேந்தி வணக்கம் செய்தவர்களுக்கே அப்பலன் கிட்டும் என்றெல்லாம் நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அந்த மூச்சு ஒடுங்குகிற பலன் கிட்டுவதற்கான நல்ல பழக்கங்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு பழக்கத்தை நாம கடைபிடிச்சோம்னா அது பல நல்ல பழக்கங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்கும். அதுவே நம்முடைய பிராணனை யாமம் செய்கின்ற பிராணாயாமமாக இருக்கும். இப்போ இந்த உலகத்துல பிராணாயாமம்னா மூச்சை உள்ள இழுத்து வலது நாசி வழியாக இழுக்கணும். அதுக்கு பேர் பூரகம். அதை கொஞ்ச நேரம் உள்ள அடக்கி வைக்கணும். அதுக்கு பேர் கும்பகம். அதுக்கப்புறம் இடது நாசி வழியாக வெளியே விடணும். அதுக்கு பேர் ரேசகம் அப்படின்லாம் அருளி செய்வாங்க. மூச்சு அது தானாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதை போய் நிறுத்தணும்னா அதை போய் நாம அதுல போய் கை வைக்க வேண்டியது இல்லை. நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு குதிரை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த குதிரையை நிப்பாட்டணும்னா அதனுடைய காலை பிடிச்சு நிப்பாட்டுறதா? ஒரு ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை நிப்பாட்டணும்னா சுவிட்ச ஆஃப் பண்ணா அது நின்றுமே. அதை விட்டு ரெக்கதானே ஓடிக்கிட்டு இருக்குன்னு ரெக்கையை பிடிச்சு தொங்குற மாதிரி இந்த மூச்சை பிடிக்க தேவையில்லை. பிராணாயாமம் அப்படி என்பது இந்த சூரியனாக பெருமானவர்களுடைய அந்த திருவாக்கு அமிர்தமாக நம்முடைய பாவத்தை எல்லாம் சங்காரம் செய்கின்ற அமிர்த மருந்தாக அது உள்ளே இறங்குது. அது உள்ளே இறங்கி அது அக்கினி போல நின்று அந்த பாவங்களை எல்லாம் சங்காரம் செய்து அது வெளியே வரும்போது சந்திரனாக அறிவாக நமக்கு வெளியே வருகிறது. அதுதான் அந்த சூரியன் உள்ள இழுக்கிறமே நம்ம அது சூரியன் பூரகமாகவும்
அது அக்கினியாக உள்ளே இருந்து அதை சீர் செய்கிறது கும்பகமாகவும், அது வெளியே வரும்போது சந்திரனாக, வளர்பிறையாக, கீழ்நாமமாக, அது வளர்ந்து வரும் அறிவாக நமக்கு வெளியே வருது. அதைத்தான் பெருமான் அவர் உன் காதுல ஒண்ணு போட்டோம்னா அது ஏன் வெளியே வரல அப்படின்னு அருளி செய்வாங்க. அப்படியாக இதுதான் நம்முடைய பிராணனை யாமம் செய்கின்ற பிராணாயாமமாக இருக்கிறது. இதை நாம தினமும் கேட்கும் பொழுது, அந்த தினம் ஒரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம் அப்படின்னு நம்ம தினமும் செய்யும் போது அன்னன்னைக்கு செய்கின்ற பாவம் அன்னன்னைக்கே தீர்கின்ற ஒரு முறையாக இது அமைந்து விடுகிறது. இப்படியான பிராணாயாமத்தை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து அந்த பிராணாயாமம் செய்து நாம அந்த மூச்சு துண்டாடுகின்ற பாவ செயல்ல இருந்து நீங்கி அந்த புண்ணியன் பூமலரையே நாம் சரணம் செய்யும் போது நம்மையும் அந்த பாவ உருவத்திலிருந்து புண்ணிய உருவமாக மாற்றுகின்ற பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்திரி அக்கா அவர்கள். சிவராஜன் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரம் அக்கா. அக்கா இன்னைக்கு மூச்சு பாவம் புண்ணியம் மூச்சை பத்தி எடுத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு உள்நாட திருவாக்கியத்திலையும் தெய்வம் அறுசுவை என்ன பெற்றது மனிதனுக்கு தான், வேற யாருக்கு இல்லை. நம்ம கழிச்சு போறதா ஆடு மாடு திங்குது. ஆனா கைப்பு காப்பு ஓர்ப்பு தோர்ப்பு இனிப்பு மனிதனை தவிர வேற எதுக்கும் அது கிடையாது. சந்திர சூரியால் முதற்கொண்டும் உனக்கு மனிதனுக்கு ஊழியம் செய்யவே படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. தாய் பெற்றாங்க வளர்த்தாங்க, ஆனா படைச்சு தருவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பின்னால உனக்கு எக்கோடி காலத்துக்கு வேணுமேங்கிறதுக்கு முன்னாடியே நினைச்சு இன்னென்ன காலத்துல என்னென்ன வேணுமேன்னு உனக்கு நான் படிச்சு வச்சிருக்கேன், அது தகுந்தபடி படிச்சு வச்சிருக்கேங்கிறாங்க. கருப்பைக்கும் முட்டைக்கும் கல்லுக்குள்ள தேரைக்கும் படைத்த இறைவன் உன்னை விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரே இடத்துல கரும்பு வேம்பு எட்டிமரம் எல்லாம் வச்சு அந்த உணவை அது இழுத்துக்கிறது. ஆனா பறக்கிறதுல பட்டம் குத்துற குழாம்பு கூட அடிச்சு மனுஷன் சாப்பிட்டான் அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அப்படி கொடுத்துமே உணவு பிரச்சனை, பொருளாதாரம், உணவு பிரச்சனை தின்னு மூச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த அற்ப காரியத்துக்காக தான் மனிதன் வந்தியா, நீ பெரிய காரியத்துக்கு வந்தவன் இந்த அற்ப காரியத்திலேயே இருக்கியே அப்படின்னு பண்றாங்க. சாதாரணமா நான் கதை சொல்லி உன்னை வாங்கி போக சொல்லி நான் வரவில்ல, என் உயிர் போல உயிர் இருக்கு, அதை காப்பாத்ததான் நான் வந்தேன் அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் கொங்கு நாடு, நான் வந்தது கொங்கு நாடுங்கிறதே கொடுத்தாங்க. அக்கா பாவம் என்பதும் உன் மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டம் அடைவது, அப்படி ஆகாமல் இருப்பதுவே புண்ணியம். புண்ணியத்திற்கு ஒரு ஊடி இருக்கிறது, உன் ஆசான் தான். அவர்களையே நம்பு, வேறொன்றை நேசிக்காது, அவங்க சொற்படி நட, அப்போ உன் மூச்சு வீணாகாதுன்னு இன்னைக்கு திருவாச்சத்துல இருந்து எடுத்து கொடுத்தாங்க. அத மானியத்துல பாவம்னா அந்த களி புலம்பல்ல புண்ணிய செய்யவே விடாம அந்த களி இழுக்குது. அந்த களியை என்னென்ன சொல்லுதோ அந்த களி இழுக்கிறதுக்கு பூரா அந்த பாவத்தை செஞ்சு எல்லாமே புண்ணியம் புண்ணியம் நினைச்சுக்கிட்டு செய்யறாங்க. அந்த களி என்ன சொல்லுதோ அந்த களி என்கிற அவாதான் பாவம். அதுல போய் அவங்க சொல்றதுக்கெல்லாம் செய்யறத பத்தியும் கொடுத்துருக்காங்க. நான் சென்ற இடமெல்லாம் யார் எவர் என்னை கண்டாலும் அந்த களி போய் செஞ்சு எங்க போனாலும் அப்படியே சொல்றதெல்லாம் கேட்டு வாரி செய்யறாங்களாம் எல்லாமே. என்னே நீ வருக வெந்தேயலை தென்னை தேய்த்து இளவெண்ணீராட்டியே வண்ண பூந்தலை வாரி பரப்பிட்டு வண்ண பூந்தலை வாரி பரப்பிட்டு கண்ணில் மையிட்டு போட்டு லங்கிட்டா. அப்ப அக்கா சொன்ன மாதிரி இப்ப எல்லாம் தலைகிரி கோலமா தான் இருக்காங்க. அப்ப தீர்க்க தரிசனத்திலேயே தலைகுரி கோலமா பெண்கள் எல்லாம் தலைகிரி கோலமா இருப்பாங்க தீர்க்க தரிசனத்திலேயே சொல்லியிருக்காங்க. அப்ப நல்லா வாரி வண்ண கூந்தலை வச்சது பரப்பிடுறாங்க. அதுல எப்படி விலைக்கு வராங்கன்னா, பாவ புண்ணியம் என்று பாராத மூர்க்கத்தனாதிக்க விசாலம் நிறைந்த கெடும்பு இடும்புகள் என்னை நாடோர்க்கு எச்சும் எம் துறந்த அறிவினுக்கும் நமக்கு இணக்கமான பொய்மை வாய்ப்பாசாண்டி ஞானிகளை தவிர
நிஜமான பிரம்ம வித்தை பாரவான்களின் செயலை மக்களிடம் புகட்டி விடாமல் எங்கும் உஜாராயிருந்து வருவதோடல்லாமலும் நிஜமான பிரம்ம வித்தை செயலை பாரவான்கள் செயலை போட்டி விடக்கூடாது. களி எப்படி காத்துக்கிட்டு இருக்கு பாருங்க, கெத்து 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 கெத்துல அந்த கெடும்பு இடும்பு நிறைந்தவங்க அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பாவத்துக்கு. அதிலும் பாதக போத வெறி வேடிக்கை அழியவா இச்சை வம்பு தும்பு வரவுகளை அடியோடு கருவறுக்குகின்ற சன்னத பாரவங்களாக வந்து விடுவார்களே. ஆனால் நமது தேர்ந்த வஞ்சக முழு சதியாலோசனை கொண்டு அவர்களது மெய்மை ஞானம் ஏறாதபடிக்கு பார்த்து பாதுகாத்து மிகைத்து வரும் நமது அரிய சேவை பாட்டிற்கும் என்னிடம் ஆசை உற்றவர்களா களி சொல்லுது. எனக்கு ஆசை வச்சு வர்றாங்க எல்லாரும் அந்த பாவத்தை செய்யறதுக்கு. அப்ப என்ன சொல்லுறாங்கன்னா, கண்ணில கொஞ்சம் அப்படி கோவப்புரி காமிச்சா கூட அப்படியே மண்ணை கவி என்னை விழுந்து வணங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. கண்ணில் கோரி கொஞ்சம் காட்டினார் மண்ணை கவ்வி விழுந்து வணங்குவார். அந்த கோபுக்கு சாட்டாலும் புண்ணியமும் வணங்கிடுறாங்க. அப்ப என்ன சொன்னாலும் அந்த களி என்ன சொன்னாலும் புண்ணியம் நினைச்சிடறாங்க, பாவ செயல புண்ணியமும் நினைச்சிடறாங்க. என்ன நான் செய்கினும் புண்ணியம் என்பரே கண்கட்ட நாயகன் தூரடி தோட்டினும் புண்பட்டதோவென்று தெஞ்சி புலம் புண்பட்டதோவென்று கஞ்சி புலம்பியே பொன்கட்டிலே என்று போற்றி நீவரே. என்ன களி சொன்னாலும் புண்ணியம்னு நினைச்சுக்கிறாங்களாம், பொங்கட்டின்னு நினைச்சுக்கிறாங்களாம், அப்படி போச்சு பண்ணுகிறாங்களாம். எண்ணுவதற்கு முடியாத தீங்காடிக்க வேலை கலி அரசனாகிய நான் ஏதாவது சொல்லுவேனேயாகி அது தனிக்க புண்ணியம் என்று ஏற்பதோடே மேலும் கண்கட்ட குருடா நாயே என்று திட்டி வாடா போடா என்று விரட்டினாலும் அதனை தனது பேதக பக்தி காரணமாக கெஞ்சி புலம்பி எண்ணத்தில் புண்படுத்தி விட்டேனோ பொற்பதுமை பாவையே என்று அரசி போற்றி பணிவார்கள். களி போடா வாடா நாயே அப்படின்னு என்ன திட்டினாலும் எண்ணத்துல புண்படுத்தி விட்டுனாலும் அப்படி தீட்டியும் பண்ணுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு பாவம் கப்பி இருந்தா எந்த அளவுக்கு இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லு களி பாருங்க. அப்ப அங்கேயும் தர்மம் புண்ணியம் பண்ணியே நாளை ஆக்குகிறேன் பூனை ஆக்குகிறேன் பார் என்று தர்மம் செய்யறேன் புண்ணியம் செய்யறேன் என்று சும்மா அடித்து பறிப்பதை தவிர யாருக்காவது சும்மா ஏதாவது உதவி ஒத்தாசை எப்போதாவது செய்ததை கண்டேன் கேட்டேன் என்று சொல்ல முடியாத இறுகிய நெஞ்சில் அருந்து போன மிதியடியா இருப்பினும் நேரில் பார்த்து அதை நம்மாலும் தைக்க முடியாதா என்று காணும் வரை யாராவது எடுத்தெறிந்திருக்கிறார்கள் என்று காட்ட முடியாத நேர் போன கருகன இருட்டுள்ளத்திலிருந்து நான் கண்ணினாலே கொஞ்சம் கோபக்குறி காட்டுவேனையாது அதற்காக மண்ணை கவி கீழே விழுந்து வணங்குவார்கள். இவ்வாறான மண்ணென்ற பவாடிக்க பவன் தான் எனக்குள்ள ஆதிக்கமாறு பவாடிக்க அரசு செலுத்தனம் செய்து அரசாண்டு நான் வாழ்ந்தாண்டு அடைகிறேன். இந்த மண்ணு மலைகள் மரம் செடி கொடிகளை கேட்டாலும் அவைகளும் சாட்சி கூறும் இவ்வாறாக. அப்ப
அந்த பாவத்துக்கு நம்மளுக்குள்ளே செத்துக்கிறதுக்குன்னே காத்துக்கு நிக்கிது. எப்படா உங்க தீங்குல தள்ளுவோம், அந்த மெய் பாவங்கள் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது அப்படிங்கறதுல காத்துக்கு நிக்குது. அதுக்கு இடம் விடாம நம்ம தெய்வத்துடைய வசிப்பை வாங்கி போடணும். அந்த பாவம் அப்படிதான் இருக்கும். அந்த பாவத்தை போக்குனா நம்ம எப்படி தெய்வத்தை அடையலாம் அப்படிங்கறது அந்த அக்கா எடுத்து கொடுத்த 71 தொடர்ச்சியா இருக்கு திருமங்கை அருளமுதம். ஆனால் ஒரு தெய்வ ஆசானின் திருமுன் அமர்ந்து அவருடைய அடுத்த வாக்குகளை செவிப்புலன் வழியாக கேட்க கேட்க மூச்சு தானே அடங்குகிறது. நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாதவங்க ஒரு தெய்வ ரூபகரின் முன்னிலையில் அமர்ந்து செவிக்கு உணவாம் யோக பலனாகிய அருளமுடைய அருந்த அருந்த மூச்சு இவன் அறியாமையே அடங்குவதால் ஆயுள் அதிகமாகிறது. இதான் புண்ணியம். அவர்களின் நூலை படித்தாலும் படிக்க கேட்டாலும் பாடினாலும் மூச்சு அடங்கும். இறைவன் நமக்கு செய்த நன்றி ஒவ்வொன்றையும் ஊனி நினைத்து பார்க்கும் நேரத்திலும் மூச்சு அடங்குகிறது. இந்த யோக பலனையே ஒரு தெய்வ ஆசான் உனக்கு பரிசாக அளிக்கிறார்கள். மேலும் ஆசின் மாமரையாதி பூராதன மாதில்லாத்தனி கையர் மனுமகன் ஓதை கொண்ட ஓதை கொண்ட மனு ஈசனாகும் இயல் வேடு தோதுவா. ஆதிமான்யம் பக்கம் 332 இந்த பாடல் கொடுத்திருக்காங்க. என்றபடி குறுகொண்டல் அவரிடம் தெரி உணவு பருக பருக இவன் மூச்சு அடங்கி ஜீவன் வலுவடைகிறது. பாவம் போய் புண்ணியம் வந்துடும். அவர்களிடம் அப்ப அவங்க சொற்படி கேட்கிற மாதிரி ஆயிரும். என்னைக்கு அவங்க தெய்வாக்க கேட்க போறோமோ அப்ப அவங்க சொற்படி கேட்கிறோம், அவங்களை நேசிக்கிறோம், அப்ப மூச்சு அடங்குது உள்ள. அவர்களிடம் அன்பு பெருகுகிறது. அந்த அன்பினால் இவன் சிவன் ஆக்கப் பெறுகிறார். பிறகு சிவம் உருவாகி குரு பரனாக ஆகும் அளவுக்கு வளர்ப்பது அந்த செவி உணவுதான். ஆசானிடம் மறுபிறப்பு பிறந்த பின் அடிக்கடி செவி உணவு அருந்தவில்லை எனின் ஜீவதேகம் வளராது. அது சிக்கு பிடித்து விடுவதால் தேவநிலையில் இருந்து நழுகி நரன் எல்லைக்கு போய்விடுகிறான். இதுக்கு தெய்வம் ஆதிமை உதயபுரத்திலையும் கொடுக்குறாங்க. சுருக்கம் அப்படின்னு போட்டு மறுபிறப்பு புகழம் பெற்றுக்கொண்டோ பெற்றோரிடத்து அடுத்தடுத்து செவி உணவு அருந்தவில்லை எனின் வாயுணவற்ற தூளம் சாவுதல் போல் செவி உணவு அற்று புகழம்பு போய் பொய்யுடம்பா மகனே உஜ்ஜா அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த இடத்துல. அப்ப மறுபுறம் பெற்றா செல்வரம் அருணாம இருந்தா சிக்கு பிடிச்சிரும், நரனாயிடுவ. அப்ப உனக்கு எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது உபதேசம்னா, என்னைக்கு தெய்வத்தை நம்ம தொட்டுடமோ அன்னைக்கு ஆரம்பிச்சு உபதேசம். நம்ம என்னைக்கு அடக்காகிறோமோ அன்னைக்குதான் முடியுது. அதை ரெடிதான் இறுதி வரை நிலைநிற்பவனே பாக்கியவான். அதை தெய்வம் பிடிச்சி தெய்வத்தை பத்திரமா பிடிச்சி நம்ம வச்சுக்கணும். நம்ம வச்சுக்கிறவங்களே தெய்வம் வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம உதவியா நிக்கணும். பிடிச்சிக்க தெய்வமே வேண்டி வேண்டி வேண்டி. உன்னிடம் இருக்கும் அந்த பேசனா புகழம்பின் பேர் அறிவிலுக்கு ஆகாரம் குறுகொண்டல் அவர்களின் மா தரும் ஆளவாய் நேர் நின்று அங்கிருந்து பொங்கி வெளியாகும் அருள் அமுதத்தினை உன் செவிப்புடன் கொண்டு மடுப்பதுதான். அப்ப ஈசனே வந்தாலும் 68 ஈசன் உன்னை ஆக்க முடியாது. ஈசனுக்கு வாய் இருக்கணும், உனக்கு செவி இருக்கணும். அப்பதான் உன்னைய மனு ஈசனாக்க முடியும். உள்ளாட வாக்கியத்திலையும் கொடுக்குறாங்க. அவ்வாறு காலமெல்லாம் மடுத்தால் சாபா வரமாகிய வீடு வேறு உனக்கு பரிசாக அடக்கம் பெறுகிறது. அறம்பொறி இன்பம் வீடு. அதுல பாடலை கொடுக்குறாங்க. மாசிலான் மறைப்படியும் மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து தேசிகர் என் துக்க உடல் நீக்கி உள்ளே சுக உடலை காட்டிய பொன்னரங்கதானும் பேசினார் நாயே பொருட்டாய் பிஞ்சகந்தன் நோக்கி நோக்கே
கண்டே வள்ளல் திருவடி கமல வாழ்வுயர் நெஞ்சே. நம்ம இருக்கிறது இப்ப துக்க உடல், அதுல சுக உடலை தெய்வம் காமிக்கிறாங்க. அந்த சுக உடல்ல போய் இருந்தா தான் அந்த புகழும் அழியாம இருக்கிறதுக்கு அவங்க தெய்வங்களை வாங்கி போட்டா அந்த புகழோட அழியாது அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அப்புறம் தெய்வம் வந்து மூச்சுங்கிறது வெளியே போனா சைத்தான், மேல போனா சுல்தான். அது வந்து எப்படி மாத்துறது? இப்ப மாணவர் சட்டை படிச்சாங்க, குலமானம் எடுத்து அனுப்பணும். அப்ப அது சுவாசமா போனுச்சுன்னா நம்ம மேல போகுது, மூச்சா போனா கீழே போகுது. அதுக்கு தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க 99 வாக்கியத்துல அணுங்கிற நம்ம திருமங்க நல்ல முத்துல. சுவாசம் என்ன பெற்றது? மந்திர வாசனை. அதுதான் சுவாசம். மூச்சுனா கீழே போகும், சுவாசம்னா மேல போகும். மந்திரத்தின் வாசனை உள்ளே போனால் எல்லாவற்றையும் மாற்றி விடுமே. இவன் ஊனக்கண்ணுக்கு மூச்சும் சுவாசமும் ஒன்றாகத்தான் இருக்கு. வல்லபயன் வசம்படிந்த வாசத்தாலே, வாசம் துகுது நேற்று எடுத்து கொடுத்தாப்புல இல்ல, அது மாதிரி வாசத்தாலே, வல்லபயன் வசம்படிந்த வாசத்தாலே. தண்ணியில தனிச்சைகள் கொடுக்குறாங்க, வாக்குடைய மனங்கடித்தி வயங்காங்க. மந்திரம், சுவாசம், மந்திர, வாசம். உன் அங்கங்களை பிரித்து விட்டால் ஒரு சேட்டையும் முன்னால் செய்ய முடியாது. கிரகத்தை அணு அணுவாக பிரித்தால் எது என்ன செய்ய முடியும்? அதுவே அணுக்கிரகம் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க தெய்வம். அந்த மூச்சை பத்தி தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த களி வந்து எப்படி இருக்குன்னா, பூ மாலையை தோல் மாலையை போட்டா அது பூ வாழுதான். முழிப்பல் வச்சப்புல தூங்கிற பாயத்துல மூச்சு ஓடி போகுது. புளியை கைவிடுத்து களி விடுறதுக்கு போதத்தை இருந்தா தான் நம்ம இதெல்லாம் விரட்ட முடியும். இந்த கல்லிங்கிற எடுத்து கொடுக்குறாங்க. நிறைய வந்து நண்டு விரட்டுதான். பூனைதான் எலியை பிடிக்குன்னு பார்த்துருக்கோம் நம்ம. ஆனா வந்து எலி பூனையை பிடிக்குதான். சேவல் தான் போகும், ஆனா இங்க பெட்ட போகுதுங்கிறாங்க. அத எடுத்து கொடுக்குறாங்க. மக்கள் தூங்கிய பாயவிலே மூச்சோடி போக கண்டே சிவனையா. அப்ப தூங்க எந்திரிச்சோம் தெய்வத்துக்கு மந்திரிச்சோம். தெய்வமே நைட்டு ஃபுல்லா எனக்கு காத்து எந்திரிச்சு வச்சுட்டீங்க. தூங்குனா ஒண்ணுமே தெரியாது, சாவுதான். உறக்கம் சாவு, உறங்காம ஞானம். அப்ப அதுல போனுச்சுன்னா போனதுதான். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவு சேர்த்து வச்சிருக்கோமோ அதான். அப்ப எந்த ஜீவப்பிரயாணம் ஆயிட்டாலும் சேர்க்க முடியாது. எந்த தோற்றோடும் எந்த தவத்தோடும் யாருக்கும் ஜீவப்பிரயாணம் ஆகுறியோ அதே தோற்றத்தோடு தான் எழுப்ப பெருட்டாங்க. அதுல எந்த சொத்து நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோமோ செல்வம் வாங்கி அதான் நம்மளுக்கு பின்னாடி எந்த கை காலு குடும்பம் மனைவி மக்கள் கணவன் எதுவுமே கூட வரமாட்டாங்க. தெய்வமும் நம்ம மட்டும்தான். அதுக்கு நம்ம செய்தி உணவு அருந்துனாத்தான் நம்ம அந்த கற்பாக்க கூடிய வாழ்க்கைக்கு நம்மளுக்கு செய்தி உணவு தான். புலியை களி மீறிட்டு கலியை போதிப்பதற்கு புளிய வந்து களி பிடிக்குதுன்னா என்ன செய்யணும்? அப்ப அதுக்கு நம்ம தெய்வத்தோட போதத்தை வாங்கி போட்டாதான் தெய்வம் எப்படியும் பாட்டையாட்டு அந்த போதையால் மறந்து போனாங்களோ அது மாதிரி நம்மளும் இங்க உள்ளதான் மறந்து தெய்வத்து கூட போனாதான் இந்த களியெல்லாம் விரட்ட முடியும். போதையால் உள்ளதெல்லாம் மறந்து பின்னாலே போக்கின்ன தின்பார் கஞ்சாவும் கலந்த போதை என்றே தெரிந்தே. அப்ப போதை தெரிஞ்சிருச்சு, அப்புறம் தான் உங்களுக்கு இழிச்சிச்சு. இல்லையாமூங்க மெனக்கெடு தூட்டினி நாள் மூகலா
ருசிக்க பாட்டி அவருடைய வார்த்தை கேட்டவுடனே இங்க பசி எடுக்கல, ருசிக்கவும் இல்லை, எதுவுமே செய்யலைன்ட்டாங்க. ஆனா நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு மனுஷன் இதெல்லாம் விட முடியுமா? எல்லாத்தையும் அனுபவிச்சுக்க உத்தரவு நம்மள எல்லாத்தையும் வச்சுக்க, நான் காதை மட்டும் கொடுத்து என் வாக்கியத்தை மட்டும் கேளுங்கிறேன். இதுவே நம்மளால முடியல. கலியை போதிப்பதற்கு போதமும் கண்டனையா சிவனையா நாட்டில் பழகி நிற்கும் தலைவாயல் காக்கோனாய் நரி வந்து கடிக்க கண்டு சிவனையா நரியன்மாரெல்லாம் கூடி இறைதேட போனடத்தே நண்டு வீரட்ட கண்டு சிவனையா. எந்த அளவு களி முட்டி நண்டு வரைக்குதான் நிறைய. அப்ப எந்த களியில சார்ந்திருக்கோம் நம்ம? வீட்டு எலிகள் கூடி பூனை பிரித்து விருந்து அருந்த கண்டு சிவனையா. காவல் கோழிதானல்லோ பூமுதென்று சொல்வார்கள் பெட்டை காக்குவர் கண்டு சிவனையா. உண்ட மாயக்கமென்று உறங்க போன வீரத்தில் உயிரோடி போக கண்டு சிவனையா. மூட்டை கடிச்சு பாம்பு வசத்த மாதிரி நம்ம பாம்பு கடிச்சா பிப்பை வரும், தலைக்கு வந்துடும், உடனே புழு கலர்ல வந்துடும், செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க இது. ஆனா இங்க மூட்டை கடிச்சுதான் போயிருது அப்படின்னா எந்த அளவு களி முத்தி இருக்கு, எந்த அளவு பாவச்செயல் முத்தி இருக்குன்னு பாருங்க. மூட்டை பாம்பின் வீசத்தை போலே மோசமாய் போக கண்டே சிவனையா. இந்த மாதிரி தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க நமக்கு. திருமண பாவம்னா என்னங்கிறத எடுத்து கொடுக்குறாங்க. பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்னங்கிறத எடுத்து கொடுத்தாங்க. எமன் பட்டார் அடிப்படை திருமஞான குரல் பக்கம் 13. ஒரு ஏழையாக இருந்தால் சம்பாதித்து பணக்காரனாகி கொள்ளலாம், சீக்காளியானால் ஒரு வைத்தியரை கொண்டு குணப்படுத்திக் கொள்ளலாம். பாவம் செய்து விட்டால் மெய்யான பாரவான்களை அடுத்து மன்னிப்பு தேடிக் கொள்ளலாம். அப்போ பாவம் செஞ்சா எப்படி மன்னிப்பு கேட்கறது? பாவம் என்னன்னு தெரியல நம்மளுக்கு, அதனால அப்படி யோசிச்சோம். இப்ப பாவம்னா மூச்சு துண்டாடப்படுவதான் பாவம்ங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்ப நம்ம மூச்சு எப்படி வீணாக்கணும், எப்படி கேட்கறதுங்கிறது அவங்க கையில தான் இருக்கு. ஆனால் தீட்டாகி செத்தாலோ அழகையுடன் எடுத்து எக்கோடி காலத்துக்கும் நரகத்தில் பிறந்து அவஸ்தைப்பட வேண்டியதுதான். அழகை உடல் அழிகிறதில்லை. அவ பாவம் செஞ்சுட்டானா போய் களவு காமம் செஞ்சா கூட உன்னை மகிழ்ச்சி நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீ தீட்டாகி அப்புறம் மெய்யான குறிப்பிடாட்டே நீ அடையாம தீட்டாகி செத்தாயினா உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. தீட்ட அடையாளம் வந்து விட்டாலோ நாரி புழுத்து போவது மட்டுமா, பின் நீங்காது நரக அனலில் வென்று உருக வேண்டும். அந்த ஊரின் பெயரை நரகம் என்றால் அங்கு தின்பதற்கு மிட்டாயா இருக்கும், நரகலைத்தான் தின்ன வேண்டும். அங்கு அவஸ்தைப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்படுகிறதே தவிர உயிர் அழிகிறதில்லை. எவ்வளவு நாளைக்கு அந்த அவஸ்தை எப்போது காலத்திற்கும். அப்படிப்பட்ட முடிவில்லா நெடுங்கால நரக அவஸ்தைக்காகவா நாம் வந்தோம்? அதை
அதற்காகவா இறைவன் மனிதனுக்கு அறிவை கொடுத்தா? அதற்காகவா வேதங்களும் கலைஞானங்களும் இவனுக்கு இடப்பட்டது? இவனும் வேதங்களும் கலைஞானங்களும் இறைப்பட்டு எதுக்குன்னா, நீ இது உணவு அருந்தி 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 அவங்க அன்பை பெறணும், அன்பை பெற்றாதான் வரும் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் பூண்டி இளநீ பாடல கூட தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. ஊன் உறக்கத்திலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு கள்ளம் நாழும் காணும் திட்டி பூங்கிலியே ஊனாகை நட்டியே மூசூர்த்தி காமிகளா தீனருக்கும் ஞானமொழி வேணுமோ முன்னட வாக்கியத்திலேயே அதை எடுத்து விட்டாங்க. உணவு பிரச்சனை, பொருளாதாரம் சின்ன மூச்சிட்டியா அப்ப இந்த ஊனு இச்சையிலையும் இதுலயுமே போனோம்னா நம்மளுக்கு பாவம் தான் வரும் அப்படிங்கிற எடுத்து கொடுத்தாங்க. ஆனா தெய்வத்தை எந்த அளவுக்கு புண்ணியத்துல சேர்த்து கடை செய்து வைக்கணும். இப்படி கால்கடை தரணும், அரைக்கடை இருந்தாலும் முக்கால் இருந்தாலும் பிரயோஜனம் முழுசா தாண்டணும், முழுசா தாண்ட இறுதி வரை அவர் நிறைவேற்றணும். அதுக்கு தெய்வத்தை வேண்டும். வரும் இறுதி நாள் வரையும் வேந்தனவன் பூங்கிலியே வந்துட்டோம். ஆனா கடை பேர் இருக்கணும். அது எப்படி அடுத்து கொடுக்க உடல் எடுத்து இங்கு வந்து உலவுகின்ற மக்களிலே திடமுடைய யோகியக்கு யோகியனாம் பூங்கிலியே. பாவத்தை செய்யாம தெய்வத்தோட அல்லது உணவை செய்வோம் வருகிறதுக்கு நம்ம யோக்கியரா இருக்கணும். அது திட வேணும், மகிழ்ச்சி வேணும், அசைக்க முடியாத தைரியம் வேணும்னு எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப எப்படி இருந்தா அங்க மரண பயம் கொண்டு போக விட்டு தெய்வம் பண்ணுவாங்க. ஆகின்றோழிந்து போனதடி போவதெல்லாம் போகும் போயால் திருநாட்டு காவதெல்லாம் ஆகும் தலையிலே. எல்லோரும் தெய்வத்தின் அன்பையும் அருளையும் இரக்கத்தையும் பெற்று பெறுவோமாக என்று கூறி முத்தைப்பரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரம்மத்திற்காக பிரம்மோதய சாலை ஆண்கள் கூறி பணிந்து போற்றி நமஸ்கரித்து சபையில ஜீவ சகோதர சகோதர அனைவருக்கும் என் அன்பார்ந்த நமஸ்காரம். இன்னைக்கு அக்கா பாவம் புண்ணியம், பாவம் தான் என்ன, புண்ணியம் தான் என்ன, அதை பத்தி மிக விரிவா தெய்வத்தோட வாக்கியத்துல எடுத்து கொடுத்தாங்க. காலத்துக்கு காலம் பாவம் புண்ணியம் எல்லாம் மாறி மாறிதான் இருக்குது. ஒரு காலத்துல ஆசான் கிட்ட ஆசிரமத்துல போய் நம்ம கல்வி கற்பதுதான் நம்மளுக்கு அது ஒரு கட்டளையா, அது ஒரு நீதியா இருந்தது. ஆனா இப்போ கல்வியை அந்த ஆசானே நம்மளுக்கு நண்பனாக இருந்து அது கண்டிப்பு இல்லாம இதுவா சொல்லணும், பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு எத்தனையோ மாறுதல்கள் அந்த பாவத்துக்கு அதெல்லாம் கல்வி கற்க வேண்டும். அந்த நீதி போயிடுச்சு. இந்த காலத்துல பெரியவர்கள்லாம் வீட்டுல அவங்களோட அனுபவம் தேவை, பெரியவர்களுடைய
ஆசை தேவைன்னு வீட்டுல அவங்கள போற்றி புகழ்ந்தாங்க. இப்ப எல்லாம் வந்து அவங்கள புதியோட இடத்துல விட்டுட்டு, அதுதான் இந்த காலத்துல அது ஒரு நீதி. அந்த மாதிரி தேசம் கால காலத்துக்கு அந்த நீதியும் தர்மமும் ஆடிக்கொண்டே இருக்கிறது. ஆனா அதெல்லாம் பாவமோ புண்ணியமோ அது அந்த காலத்துக்கு தகுந்தாப்பதான் இருக்கும். நம்ம பட்டினத்தாரு அவங்க சொல்லி வராங்க, மெய்கல்வி கற்காமல் இருப்பதுதான் பாவம். இறைவனை தரிசிக்காமல் இருப்பது, அவரை நினையாமல் இருப்பது, ஒரு துதியாமல் இருப்பதெல்லாம் தான் பாவம். அதுதான் புண்ணியம். புண்ணியது வந்து ஒரு ஒளி இருக்கிறது, அதுதான் ஒன்னு ஆசான். அவர்களையே நம்பு, அவரை தவிர வேறு ஒளியும் நேசிக்காது, அது சொற்படி நட. அப்போ மூச்சு வீணாகாது. மூச்சு நஷ்டம் அடையுதுதான் பாவம். அது ஆன்மீகத்துல நம்ம தெய்வம் வந்து பாவம்ன்றது மூச்சு நஷ்டம் அடைவதுதான் பாவம். துண்டாடப்பட்டு நஷ்டம் அடைவதுதான் பாவம். அந்த பாவத்தை அப்படி நஷ்டமடையாமல் இருக்கணும்னா அதுக்கு வந்து ஆசானுடைய அருள் வேணும். அதுதான் வந்து அவங்க திரு வாக்கியமாகவும் இதுவாகவும் இருக்காங்க. அறிவு வரும் வரை இவருக்கு மூச்சு துண்டாடப்படுவது இல்லை. மனம் பூரிக்க பூரிக்க பாவமே வரும். அறிவு பூரிக்க பூரிக்க ஞானம் பிரகாசமாகும். முதல் நமக்கு மாட்டு தெரிந்த அறிவு 5 அறிவு தான் இருந்தது. ஒரு தெய்வ ஆசான திருச்சந்நிதி சார்ந்து ஒரு தினோக்கு இறங்கி நடக்கும் போதுதான் நமக்கு அவங்க கொடுக்கும் போது நம்ம 6வது அறிவை நம்மளால பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதுதான் வந்து அவங்களாலதான் இந்த பாவத்தை மூச்சு துண்டாடுப்பு நஷ்டப்படிய அந்த பாவத்தை அவங்களாலதான் போக்க முடியும். ஆண்டவர் திரு சந்நிதி அடைந்து அன்புக்கு பாத்திரமாகி கொண்டவர்கள் எப்பெரும் பாவங்கள் செய்தவர்களா இருந்தாலும் அப்பாவம் செயலானது ஆண்டவர் கிருபை என்னும் வெளியே யாருக்கும் தெரியாமலே உணர்த்த பெற்று சகாக்கரையின் பலனை அநேகம் பேருக்கு பெற்று விளங்குவது எங்களுக்கிடையே பிரத்யட்சம். ஆகையாவது எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அந்தவரை பாவி என்று சொல்லாதே என்று சர்வ வேதங்களுடைய தீர்ப்பானது 65 ஜாதிகள் ஒரே குலமாக ஆகியிருந்து வரும். இங்கே செயல் நடைமுறையில் அது நிஜமேதான் என 70 வருட கால அனுபவத்தில் கண்ணேர் விளங்கி வருகிறது. பாவன ஆசான் முன்னாடி நின்று திருவாக்கு கேட்க அவரோட அருந்த நம்மளுடைய பாவமெல்லாம் நீக்கப்பெறுகிறது. அதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம அறிவே அவனுக்கு ஞானம் அறிய தடையா இருப்பது ஒரு மாயை. அது உங்க அறிவிலேயே கலந்து தடை செய்கிறது. அந்த மாயை வெல்வதற்கு ஒரே உபாயம் உன் ஆண்டு கொண்ட குருபுரானின் திருவாக்கு நீ நம்பிக்கை வைத்து நடப்பதுதான். அவர்கள் என்னையும் இந்த மோகம் பயன்படாது என்ற எண்ணம் உங்க திட்டமாக வர வேண்டும். இந்த மெய்ப்பாதை வேறு. இதுக்கு முன் நீங்கள் மற்றவர்களிடம் கேட்டும் படித்தும் மனதிலே எழுதி வைத்திருக்கின்ற பாடும் வேறு. படிப்பினாலே புத்தியினாலே பிறகு போது வேஷம் போட்டு ஒரு கேட்டதினாலேயே அதை வைத்து ஞானம் இப்படி இருக்கும் என்று முடிவு கட்டுவதனாலேயே ஒன்றும் கைவரவு ஆகாது. ஏனெனில் ஒன்றும் பிசாசாக இருக்கிறது. அது குருவிதானை அடைந்த பின்பு சைதன்யம் ஆகிறது, பொருள் காட்சி ஆகிறது, விதையாகிறது, பிரம்மம் ஆகிறது. வாரி ஞானம் அடைவதாக இந்த செயலுக்கு பெரும் தகமை வேண்டும். மனம் இப்போது இரும்பு போல் இருக்கிறது. அது பறிந்திருக்கும் புதுதான் மாயை. ஞானமடைதாய் செயல் தங்கம். அது உன்னிற்கு முன்னமே உள்ள இரும்புக்கு சரியா இருக்கிறதா என்று உழைத்து பார்க்கிறாய். பொருந்துமா பொருந்தாது. அது ஞானம் அடைத்து தடையாது. நம்ம மாயதான் வந்து நம்ம அறிவிலேயே கண்டு தடை செய்கிறது. அதுதான் வந்து பாவமா நம்ம மனம்தான் பாவத்தையே நம்மள கூட்டி சொல்லுது. அப்படி தடுக்கிறது புண்ணியம். இறைவனோட திருவாக்கில வந்து எப்பவுமே அவங்களுடைய திருவாக்கில அவர் முன்பாக இருக்கும் போது நம்ம மூச்சு நஷ்டம் அடைவது இல்லை. முதல் தெய்வம் வந்து இன்னொரு வாக்கியம் 126 வாக்கியம் சொல்லி வராங்க. எம்மை தரிசிக்கும் போதெல்லாம் உன் வாய் ஏதாவது ஒரு மந்திரத்தை உறக்க சொல்ல வேண்டும். இப்படி சொல்லாவிட்டால் அது உன் உயிரை பற்றுகிற பாவமாக நாளாக விளங்கிவிடும். நிஜமா முக்தி கிட்ட வேண்டும் என்றால் உள்ளம் கலங்க கண்ணீர் கலகதவென்று கொட்ட உன் வாயில் மந்திரம் விளையாக வேண்டும். ஒருவன் தான் படிக்கிற அறிவை விட அதிகமாக பேச வேண்டும். இல்லாவிட்டால் அதே உன் ஜீவனின் கலையாக மண்டிவிடும். துணி அதிகமாக மெடிசல் சர்வசேவனை ஜீவன் முத்தன் ஆகிறான். நம்ம ஜீவன் முத்தன் ஆகணும். நம்ம மூச்சு தண்டாடு பற்றி நஷ்டமாடுனால் இருப்பதுன்னா அதுக்கு நம்மளோட திருவாக்கு நம்முடைய எண்ணம் எம்மையே நின்று மனதை என்னிலேயே வை. என்னையே நினைந்தேழு உன் மனதை என்னிலேயே வை. என்னையே நீ குருவாய் கொள்ளு. பற்றி எனக்கே பூசணை செய். என்னையே வந்தறிந்து இது மெய்யே மெய்யே. அப்போ வந்து அவங்களோட இப்ப
சன்னிதியில இருக்கும்போது நம்ம மூச்சு வீணாகாது. அது நம்மளுக்கு வரவா இருக்கிறது. அவங்களோட நினைக்காம வேற உலக மாயில சிக்கும் போது நம்ம மூச்சு வீணாகிறது. பிராணாயம் என்பது பெருமானை கேட்டு அதை நம் நினைவில் பதிய வைத்துக் கொள்வது. அதை பற்றி பேசும்போது நம் மூச்சு வீணாகாது. இதுதான் பிராணாயாமம் என்பது. அவருடைய சொல்லி கேட்கும் போது நம்ம அவருடைய அதை கேட்டு அதை நம்ம நினைவுல பதிய வச்சு திருப்பி அதைய பத்தி பேசணும். பேசும்போது வீணாகாது. அதுதான் சூரியன் உள்ள இழுத்து சென்று அந்த பாவத்தை சங்கரித்து திருப்பி வெளியே விடும்போது அது மதியாக வெளியேற வேண்டும். அதுதான் நம்ம எல்லாம் பேசும்போது அவருடைய திருவாக்குகளை பற்றி பேசி படிக்கும் போதும் நினைக்கும் போதும் நம்ம மூச்சு வீணாகிறது இல்லை. அப்போ நம்ம அந்த அறிவாளோட ரூபங்களை நாம் பெற்று நமது சொந்த கைக்குள்ளெல்லாம் வைத்திருக்கிறோம். சர்வத்துக்கும் உதவிதான் என்று நம்ம எல்லாரையும் காத்துக் கொண்டிருக்கோம், ரசித்துக் கொண்டிருக்கோம். நம் தெய்வங்களை பாதைகளை பணிந்து சபை மீண்டும் மீண்டும் முக்கிய பெறுவது தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். ஆறறிவு உடலெடுத்து ஐயறிவு நிகழ்ச்சியிலேயே கிடந்து உணர்ந்து கொண்டிருக்கும் நம்மை ஆரோ என்னும் குருச்சேத்தமாகிய திருவரங்க திருச்சொன்னபதி திரு சொர்ண தில்லை திரு சிற்றம்பலத்தில் ஈட்டி வைக்கும் கல்கி மகதி என்னும் மூக்கு தொழிலை மூச்சோடா தவ வல்லவமுடைய பூன் உறக்கமற்ற நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச நிகழ்ச்சாலை ஆண்டவர்கள் நாம் பெருமான் அவர்களை போற்றி அவர்களுடைய திருவடிக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரம் சொல்லி இன்னைக்கு அந்த சபையில் நமக்கு எல்லாம் வேதமுக்தி எடுத்து வழங்கி அந்த வேதமுக்திகள்ல நான் வெளியிட்டேன். கண்டிப்பா நமஸ்காரம். இன்னைக்கு நமக்கு கற்பக திருச்சபையில அக்கா பாவ புண்ணியம் அப்படின்றது என்னன்னு நம்ம தெய்வ திருவாக்கியத்துல இருந்து வேதங்கள்ல நமக்கு எடுத்து மிகவும் அழகாக விளக்கி சொன்னாங்க. அவ பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன அப்படின்னு நம்ம இந்த உலகத்துல எதை நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாவம்னா நம்ம தீபத்துக்கு பாவம், நன்மை செஞ்சா அது புண்ணியம், தான தர்மம் செஞ்சா அது புண்ணியம் அப்படின்றது அதுதான் பாவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த பாவம்லாம் பெரிய பாவமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அதெல்லாம் நம்ம தூள சம்பந்தப்பட்ட பாவங்களாக இருக்குது. அது நம்ம தெய்வத்தினுடைய அந்த கிருபையினால அவங்க அந்த கிருபையின் வெயிலால உணர்த்தப்பட்டு அந்த பாவங்கள்லாம் நீக்கப்பட்டு அவங்களுடைய அந்த அன்பை பெறலுக்கு நமக்கு உதவியா இருக்குது. அவங்களுடைய கிருபை தொடர்ந்து நம்ம அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமாக தொடர்ந்து இருந்தோம்னா அவங்களுடைய கிருபையினால அது நீக்கப்பட்டு இருக்குது. அதை நம்ம பிரத்யட்சமாக அந்த 20 வருட கால அனுபவத்துல நம்ம நிகழ்ச்சாலும் நம்ம கண்ணீராக பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்போ பாவம்னா என்ன? அப்போ பாவம் அப்படின்னா எதையெல்லாம் நம்ம திருவாக்கிட்டு நம்ம தெய்வம் பாவம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூச்சு துண்டாடப்படுவது பாவம். அப்போ மூச்சு துண்டாடப்படுவது அப்படின்னா அப்ப மூச்சு துண்டாடப்படுவதுன்னா எப்ப துண்டாடப்படும்? நம்ம எந்தெந்த காரியங்களை அதாவது இறைவனை அடைய விட்டாமல் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாமே பாவம் தான். அதுதான் அந்த பஞ்சமா பாதங்கள் சொல்றோம். அப்ப அந்த பஞ்சமா பாதங்கள் செய்யும் போதுதான் நம்மளுடைய மூச்சானது துண்டாடப்படுகிறது. அப்ப அந்த மூச்சு வீணாகிறது. அந்த மூச்சு வெளியே அந்த மூச்சு நம்மளுக்கு வெளியே வீணாக போறதுதான் பாவம் அப்படின்னு நம்ம தெய்வத்தில் வாங்கி அக்காவது நீங்க சொன்னாங்க. அப்போதான் அந்த மூச்சை நம்ம தெய்வம் நமக்கு இனமாக கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த அருமை தெரியாம நம்ம எவ்வளவோ வழிகள்ல அதை வீணாக்கிட்டு இருக்கோம். திருப்பத்தியும் போது அந்த போகும் போது அதிகமாக போகும்போது எவ்வளவு அங்குல மூச்சு எல்லாம் வெளியாகுது. அப்ப நம்ம எப்படி மூச்சை நம்ம செலவழிச்சு கொண்டிருக்கோம். அப்ப அப்படியே மூச்சு வீணாகும் போது நமக்கு சீக்கிரமாக மரணம் அடையக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்போது அப்படியே நம்மளுடைய அந்த மூச்சை வீணாக்குவதுதான் பாவம். அப்ப அந்த மூச்சை இந்த மாதிரி பாவ செயல்கள் அதாவது நம்ம தெய்வ மெய்கல்வி கற்று நம்ம தெய்வத்தினுடைய அருளை பெறாம அவங்கள நம்ம மேன்மையாக நினைக்காம அவங்களுடைய திருவடியை தினமும் வணங்கி மனம் கசிந்து ஒழுகாம அந்த ஐந்தெழுத்து மந்திரமாகி நம்ம தெய்வத்தை அந்த பஞ்சாட்சர மேனிய நம்ம துதிக்காம அவங்களோட தினமும் தொழாம இருக்கக்கூடிய அந்த தொழாம இருக்கக்கூடிய இருக்க மாதிரி அந்த செய்ய ஒன்றாவது இருக்கக்கூடிய செயல்கள் தான் பாவ செயல்களா இருக்குது. அப்ப அந்த பாவ செயல்கள் எல்லாம் பொறுத்தரணும் அப்படின்றத கூட பட்டினத்தாரு நம்மளுக்கு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி பாவ செயல்களை செய்யாம இருக்கணும் அப்படின்னா நாம நம்மளுடைய தெய்வத்தின் பாதத்தை பாவிக்கணும். அவங்களுடைய திருவடியை பணிந்து அவங்களுடைய ஆசான் திருவாக்கு தான் நம்மளுக்கு வேத வாக்கு அப்படின்னா அவங்க அதெல்லாம் உண்ணும் போதுதான் நமக்கு இந்த மூச்சு துண்டாடப்படுவது நம்மள புண்ணிய உருக்களாக நம்ம தெய்வம் மாற்றி வைக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு அப்ப பாவத்தை செய்யாம அந்த மூச்சு துண்டாடாம இருக்கணும் அப்படின்னு நம்ம மூச்சு நம்ம தெய்வம் எப்படி நம்மளுக்கு மூச்சு தாய் கருவில நம்மள
படைக்கும் போது அந்த வயதாகி அந்த பொக்கிஷத்தை வந்து அந்த சுவாசத்துல வச்சு படைக்கிறாங்க. அப்ப அந்த சுவாசத்தை வந்து அதிகரிக்கணும். சுவாசத்தை வந்து நம்மளுக்கு வந்து நம்ம தெய்வம் வந்து நமக்கு வந்து 100 வயதை நமக்கு இனாமாக கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த வயதை வந்து நம்ம கூட்டணும், அந்த வயதை வந்து நம்ம கூட்டணும், சுவாசத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம தெய்வத்தின் மீது வைக்க அன்புதான் நமக்கு அந்த வயதை கூட்டும். அப்ப வயதை கூட்டுவது எதுல இருக்குன்னா சுவாசத்துலதான் வயதை கூட்டுவது சுவாசத்துல வைத்து படைக்கப்பட்டிருக்குது. சுவாசத்துல அதிகமாக வீணாக்கலைன்னா நம்மளுக்கு வந்து வயது அதிகமாக இருக்கும். அப்ப அந்த சுவாசத்துல வந்து சுவாசத்தை அதிக வெளியே ஓடாம வைக்கணும்னா நம்ம எப்பயுமே நம்ம ஆசானை சார்ந்த நிலையில அவங்களே நினைத்து மனமொழி அவங்களே பற்றி பேச படிக்க பாட இருக்கும் போதுதான் நம்மளுக்கு சுவாசம் அதிகமாக ஓடாது. அப்ப அந்த சுவாசமாகிய சுவாசத்தை அதிகரிக்கிறதுக்கு அதுக்குதான் சுவாசமாகிய மலர்களை எல்லாம் படைச்சு அந்த சுவாசத்தை அதிகரித்து அவங்க வயதை கூட்டக்கூடிய அந்த வல்லமைய நம்ம தெய்வம் அவங்களுடைய தவ வலிமையினால நமக்கு வந்து அந்த அருள் அமைப்பத்தினம் வழங்கி அந்த வயதை கூட்டக்கூடிய அந்த வல்லமையை நம்ம தெய்வம் தான் நமக்கு அருள்றாங்க. அப்ப நம்ம அந்த வயதை கூட்டும் போது நம்மளுக்கு வந்து அந்த வயது கொடுத்ததன் பிரயோஜனம் என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டு நம்ம வந்து அந்த நம்ம தெய்வத்தை அவங்களுடைய ஆசானையே நம்பி அவங்க தான் நம்மளுக்கு புண்ணிய உருவாகி இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஆசானை தான் நம்பணும். அவங்களை தவிர வேற யாரும் இல்ல. நாளைக்கு உனக்கு வேண்டியவர் நாம் தான் அப்படின்னு சொல்லி அந்த வைரமலைக்கு சாய்ந்து கொண்டு நம்ம தெய்வத்தினுடைய அந்த திருவாக்குகளை மட்டும்தான் நம்பணும். அவர்களை தவிர பிறரை நேசிக்காது. நம்ம தெய்வத்தை தவிர பிற யாரையும் நேசிக்க கூடாது. அவங்க வந்து நம்மளுக்கு வேண்டிய வாயுணவு தீய உணவு இவ்வளத்தையும் நமக்காக நம்முடைய மேன்மைக்காக படைத்தது நம்ம இறைவனுடைய வைக்கக்கூடிய நேசம் தான் அதிகமா இருக்கும். அது அதிகமா இருக்கணும். அதை விட்டுட்டு வேற உலக காரியங்கள் நம்மளுடைய ஆசை நேசம் அதிகமாக இருந்ததுன்னா பின்னால அந்த தரத்துல கீழே இறங்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நம்ம தெய்வத்தினுடைய கையை விட்டு விளையவர்களாக ஆகிடுவோம். அப்ப அந்த யமனுடைய அந்த வாதியில சிக்கி அந்த எம்மாதியில சிக்கி அந்த நரகத்துல தள்ளப்பட்டு அந்த கற்பாண்ட கொடி கால நரக அவசரம் நமக்கு வந்துடும். அப்ப நம்ம தெய்வம் தான் நமக்கு துணை, நம்ம தெய்வம் தான் நமக்கு இல்லை. அவங்களுடைய திருவாக்குகளை நம்மளை பக்குவமா நம்மளுக்கு வந்து எப்படி எல்லாம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தெய்வம் நம்மளுக்கு அந்த அருள் ஊட்டி நம்மளை எல்லாம் அந்த பாவ உருக்களாக இருந்து நம்ம எல்லாம் புண்ணிய உருக்களாக மாற்றுறதுக்கு நம்ம தெய்வம் தான் நமக்கு தினமும் அந்த அருள் வசிப்பை நமக்கு அளித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொற்படி நடக்கணும். அப்ப தெய்வம் நமக்கு வந்து அவங்க சொற்படி என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப அவங்க அந்த தொடர்ந்து அணைக்கும் சஞ்சீவியாக இருக்கக்கூடிய நம்ம தெய்வம் நம்மளுடைய அந்த புண்ணிய உருவாக இருக்கக்கூடிய நம்ம தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா வேதத்தை வந்து தினமும் படி, துணியை அதிகமாக மெய்சிலில் பயன்படுத்தி ஒருவர் தான் படிக்கிற அளவை விட அதிகமாக பேச வேண்டும். துணியை வந்து அதிகமாக மெய்சிலில் செலவு செய்பவனே ஜீவன் முக்தன் ஆகிறான். உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய வசை உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசியத்திலே வாக்கியமாக இருக்கப்பட்டிருக்கின்றன. அதை செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு பெரியது. அப்ப மூல மந்திரங்கிறது உயிர் பொருள். அதை உன் நாவில் ஒட்ட வைத்துக் கொள். வேத வாக்கியத்தை பாடி படித்துக் கொண்டே இரு. அதுதான் உனக்கு அந்த பொது நடுவே தீர்வு நேரத்துல வந்து நீ தப்பிக்கூடிய வழியாக இருக்கும். விதி மூக்கு சாக்காடு அண்டாத சாகாத வரந்த அந்த மாறாத வயதுடைய இளமையை தோற்றத்தை உண்டாக்குறதுக்கு தினமும் நம்ம தெய்வத்தினுடைய அந்த அருளமுறை நம்ம வருத்தி கொண்டே இருக்கணும். அப்போ நம்மளுக்கு அந்த திருவாக்கியத்து தரிசனங்களில நம்ம அதம்பி படிக்க வேண்டும். அப்போ அப்படி படிக்கும் போது அந்த தீர்க்கதரிசனங்களை அதம்பி படிக்கிறது நம்ம ஜீவனுக்கு வந்து ஒரு வலுவேற்ற முடியும். அப்படி அந்த மாதிரி தெய்வத்துடைய நம்மளுடைய தெய்வங்களுடைய அவங்களுடைய சொற்படி கேட்டு நடந்து அவங்க இருக்கும் போதுதான் நமக்கு அந்த மூச்சானது வீணாகாம உள்ளடங்கி நம்மளுக்கு வந்து அந்த அந்த அறிவாகி அந்த அறிவு வந்து அவங்களுடைய பிரணவங்களை அந்த சூரிய திறனை வீழ்ச்சி கொண்டு நம்மளெல்லாம் அந்த அறிவை பிரகாசிக்க வைத்து அந்த பாவங்களை நீக்கி நம்மளெல்லாம் புண்ணிய உறுப்புகளாக நம்ம தெய்வம் மாற்றி வைக்கிறாங்க. அப்படி நம்ம வந்து ஐந்தறிவாக இருந்த நம்ம எல்லாம் நம்ம தெய்வம் அவங்களுடைய கருணையினாலதான் நமக்கு 6வது அறிவை கொடுத்து நமக்கெல்லாம் அந்த ஆத்மாவாக இருந்த நம்ம எல்லாம் ஜீவாத்மாவாக மாற்றி வைக்கிறாங்க. அப்படி ஜீவாத்மாவாக மாறும் போதுதான் நம்மளுடைய அறிவெல்லாம் பூரிப்படைந்து நம்ம வந்து அந்த புண்ணிய உருவாக மாறக்கூடியதா நம்ம தெய்வம் நம்ம தினமும் அவங்களுடைய அருள் வசிப்பால நமக்கெல்லாம் அந்த புண்ணியத்தை நமக்கு தினமும் அட்டை கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நாம வந்து பாவ செயல்களை நம்ம நீக்கணும் அப்படின்னா நம்ம தினமும் நம்ம தெய்வத்தினுடைய அந்த அருளுணவை நம்ம தேடி அவங்களுடைய தினமும் பருக தெய்வ உணவாக பருக அந்த ஜீவனில் போய் தைத்து நம்மளை எல்லாம் தேவர்கள் ஆக்கக்கூடிய அந்த வல்லமையை நம்ம தெய்வமாக தான் அருள்றாங்க. அப்ப நம்ம தெய்வத்தினுடைய அருள் உணவை ஆவல்வோக நம்ம தினமும் பெற்று அந்த பிரணவக்களை கிரணித்து நம் உள்ளத்தில் பதிப்பித்து நாமும் அந்த பாவர்களாக நாமும் புதிய
சிறுவனாக மாறுவதற்கு தினமும் நம்ம தெய்வம் அவங்களுடைய அந்த அருள் உணவை தினம் தினமும் சிறுவனவாக பருகணும் அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருப்பாதத்தை போற்றி வணங்கி துதித்து அக்காவிற்கு முதற்கண் நமஸ்காரம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜீவ சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான நமஸ்காரங்கள். இன்னைக்கு பாவம் தலைப்புல அக்கா எடுத்து பங்கிட்டாங்க. அப்ப பாவம் என்பது உன் மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டம் அடைவது, அப்படி ஆகாமல் இருப்பதே புண்ணியம். புண்ணியத்திற்கு ஒரு உருவு இருக்கிறது, அது உன் ஆசான்தான். அப்ப பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன? பாவம் என்றால் இந்த உலகத்துல எப்படி சொல்கிறார்கள் என்றால், சில இடத்துல அந்த ஆட்சி முறையில ஒரு இடத்துல பாவம் சொல்றது, இன்னொரு இடத்துல எல்லாம் பாவமா இருக்காது. அப்புறம் முன்னாடி அந்த யுகத்துல முன்னாடி வந்த கிரேதா யுகம், திரேதா யுகம், திராபர யுகம்ல எல்லாம் பாவமா இருந்ததுலாம் இப்ப பாவமா இல்ல. அப்ப இப்படி மாறக்கூடியதுதான். ஒரு இடத்துல பாவம்ன்றது இன்னொரு இடத்துல பாவம் இல்ல, இப்படிலாம் மாறக்கூடியதுதான் பாவமானா அது கிடையாது. அப்ப இந்த சில இடத்துல அந்த ஆசிரியர் குருகுலத்துல இருந்து அடிபணிந்து முன்னாடி எந்த யுகத்துல எல்லாம் அடிபணிந்து கற்றுக்கொண்டதெல்லாம் இப்ப ஆசிரியர் அடிக்கவே கூடாதுன்றதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்க. அப்ப ஒரு தோழனா இருந்து கத்துக்கணும். அப்ப முன்னாடி இருந்தது பாவமா இருந்ததுலாம் இப்ப இல்ல. அப்ப சில இடத்துல எல்லாம் அந்த பெண்கள் முன்னாடி எல்லாம் தலைவிரித்து இருக்கணும், இருக்க கூடாதுன்றதெல்லாம் இப்ப எல்லாரும் அந்த தலைவிரித்து எல்லாம் போட்டுட்டு போறாங்க. அப்போ ஒரு குழந்தை பாவம் செஞ்சா அது பாவம் இல்ல, ஒரு வயதானார் பாவம் செஞ்சா அதுவும் பாவம் இல்ல. அந்த நடுத்தர வயது இருக்கிறவங்க பாவம் செஞ்சா அதெல்லாம் பாவம்ன்றதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கக்கா. அப்ப இப்படியாக மாறிக்கொண்டு இருக்கிறதுலாம் தான் பாவமா அப்படின்னா, மனிதன் நம்ம எல்லாம் ஒன்றுதானே. அப்ப பாவம் எல்லோருக்கும் ஒன்றாக தானே இருக்கும். அப்ப இதெல்லாம் மாறிட்டே இருக்கிறது எல்லாம் பாவமா அப்படின்னா இல்ல. அப்ப பொதுவாக பாவம்னா என்னன்னா, இந்த வஞ்சகம், திருட்டு, கொலை, கொள்ளை இதெல்லாம் தானே பாவமா சொல்லுவாங்க. ஆனா நம் தெய்வம் அவர்கள் இதெல்லாம் மன்னிக்க கூடிய பாவமா, அதாவது அவங்கள அண்டி அவங்கள அண்டி அவங்க கிட்ட இருந்தோம்னா இந்த பாவம் எல்லாம் கூட மன்னிப்பாங்கன்றது தெரியுது. இப்ப ஆண்டவர்கள் திருச்சன்னதி அடைந்து அவர்கள் அன்பிற்கு பாத்திரமாக கொண்டவர்கள் எப்பெரும் பாவம் செய்தாலும் அதை அவங்க கிருபையால, அவங்க அன்பால, அவங்க இரக்கத்தால அதெல்லாம் தகர்க்கப்பட்டு நமக்கு பாவம்னா என்ன அப்படின்றத எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப எது பாவமாக இருக்கிறது அப்படின்னா, இந்த உலகத்துல எவ்வளவு பாவம் செய்தவர்களையும் பாவி என்று சொல்லாதுன்றது எடுத்து அருள்றாங்க. அப்ப எது பாவமாக இருக்குது அப்படின்னா, இறைவன் அடைய தடையாக இருப்பது அனைத்தும் பாவம். அப்ப தன்னை அறிய விடாமல் எது தடுக்கிறதோ அது எல்லாமே பாவ செயலாக இருக்குது. அப்ப பாவம் என்பது என்ன அப்படின்னா, உன் மூச்சு துண்டாடப்படுவதுதான். அது எல்லாருக்கும் ஒரே, எப்ப எந்த காலத்திலயும் எந்த யுகத்திலும் முதல்ல இந்த உலகம் ஆரம்பித்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எது பாவம்? அப்ப எல்லாருக்கும் சமமா தானே இருக்கு பாவம்னா. அப்ப எது பாவம்னா, உன் மூச்சு துண்டாடப்படுவதுதான் பாவம். அப்ப உன்னோட சொத்து, நம்ம சொத்து எதுனா நம்ம மூச்சு தான் நம்ம சொத்து. அப்ப இறைவன் கொடுத்த இந்த சொத்தை அழிப்பதுதான் பெரிய பாவமாக இருக்குது. அதுக்கு நிறைய அந்த வாக்கியம் எல்லாம் எடுத்து கொடுத்தீங்கக்கா. அப்ப அந்த மூச்சு நம்ம கடவுள் நமக்கு இனாமாக, ஆயுளாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கான். அதை ஒழுக்கமாக, யோகியமாக, எந்த கெட்ட எண்ணமோ இச்சையோ இல்லாமல் இருந்தால் அந்த மூச்சு 8 அங்குலம் மூச்சு உள்ளே போய் 12 அங்குலம் வெளியே வரும். அப்ப அந்த மாதிரி நார்மலா இருக்கும் போதே எந்த எண்ணமோ, எந்த ஒழுக்கமாக, யோகியமாக, எந்த கெட்டமோ எண்ணமோ இல்லாத, இச்சையோ எதுவுமே இல்லாத போது அது 12 அங்குலம் வெளியே போகும், உள்ளே 8 அங்குலம் இருக்கும். அப்ப கூட 4 அங்குலம் மூச்சு கொண்டாடப்படுது. அப்ப ஒரு பொருளின் மீது இச்சை வைக்கும் போது உணவு அருந்தும் போதும் 24 அங்குலம் மூச்சு வெளியில ஓடுது. அப்ப 14 அங்குலம் மூச்சு தான் உள்ள இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா 8 அங்குலம் மூச்சு துண்டாடப்படுது, வீணடிக்கப்படுது. அப்ப நம்ம உணவு உண்ணும் நேரத்துல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 8 அங்குலம் மூச்சு வேஸ்ட் ஆகுது. அப்ப இன்னொரு இடத்துல அந்த தூங்கும் போது 48 அங்குலம் மூச்சு வெளியிலே பாய 24 மூச்சு அங்குலம் தான் உள்ள தங்குது. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 24 அங்குலம் மூச்சு துண்டாடப்படுது. அப்ப வெளியில 24 அப்படியே படிப்படியா ஏறி வருது. அப்ப இதெல்லாம் நம்ம எங்கேயாவது வெளியில போய் தெரிஞ்சுக்க முடியுமானா கண்டிப்பா நம்ம இந்த மெயில நம்ம தெய்வம் சொன்னதுனாலதான் இது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப சிற்றன்பன்
நேரத்தில் வந்து 64 அங்குலம் வந்து மூச்சு வெளியேறுது. அப்ப அந்த மூச்சை வந்து மூச்சாகிய வயது வந்து துண்டாடப்பட்டு மூப்பு எய்து இதுலதான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொத்து வாங்கிட்டு வரோம். அந்த சொத்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி செயல் எல்லாம் ஈடுபட்டு அதெல்லாம் வீணாக்கிட்டு அப்புறம் அந்த வயதாகி மூப்பு எய்து அந்த மரணம் அடைகிறார்கள். அப்ப இந்த தூலத்தின் மூலமாக தான் வந்து நம்ம இறைவன் அடைய முடியும்ன்றதுதான் விதியா இருக்கு. அப்ப நம்ம வந்து இதெல்லாம் இந்த மூச்சு எப்படி வந்து நம்ம அடக்கி எப்படி வந்து அதை வந்து சேர்த்து வச்சு நம்ம எப்படி இறை இதுல வந்து பயணிக்கணும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப அந்த அறிவு பருவம் வரும் வரை வந்து இவன் மூச்சு வந்து துண்டாடப்படுவதில்லை. அது வந்து இறைவனே வந்து நமக்கு வந்து அந்த அறிவு பருவம் வர வரைக்கும், ஏன்னா அப்பெல்லாம் அறிவு இல்லை. சோ அந்த பருவம் வருவ வரைக்கும் அவனுக்கு வந்து எந்த பாவ செயல் எது வேணாலும் அது கணக்குல வந்து எழுதப்படுவதில்லை. அப்ப அந்த அறிவு பருவம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த கணக்குல வந்து ஒன்னொன்னு அந்த பாவ செயல்லாம் எழுதிட்டு வராங்க. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் வந்து புண்ணியம் என்று சொல்றதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த நம்ம இந்த மெயில வராம இருந்தோம்னா புண்ணியம்னா என்னன்னா இது தெரியவே தெரியாது. நம்ம கோயில் கட்டுவது, தர்மம் செய்வது, அப்ப பிறருக்கு ஏதாவது பசிப்பாடு அளிப்பது, உதவி செய்வது, இதெல்லாம் தான் பெருசா புண்ணியம்னு அதை கூட நம்ம தெய்வம் நம்ம இறைவன் படைத்ததெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதை நம்ம வந்து புண்ணியம்ன்றோம். அப்ப அதெல்லாம் புண்ணியமானா கண்டிப்பா கிடையாது. அப்ப வந்து எது புண்ணியமாக இருக்கிறதுனா, புண்ணியத்திற்கு ஒரு உரிமை இருக்கிறது. அவர்களையே நம்பு, அவர்களையே நேசி, அவர்கள் சொற்படி நட, அப்பதான் உன் மூச்சு வீணாகாது. அதுக்கும் உழவு கொடுத்துட்டாங்க. புண்ணியம்னா என்ன? அவர்களையே வந்து நம்பணும், நம்ம அவர்களே நேசிக்கணும், அவர்கள் சொற்படி நடக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அவங்கள விட்ட வேற கதியே கிடையாது. நம்ம நம்பிட்டு இருக்கவங்களால நம்ம வந்து இறுதி நேரத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம அங்கங்களே வந்து ஒன்னும் நமக்கு வந்து செயல் இல்லாம போயிடும். அப்ப யார் அந்த இடத்துல துணையா இருக்கிறது? நம்ம தெய்வம் தான் நமக்கு துணையா இருப்பாங்க. அப்ப புண்ணியத்துக்கு ஒரு ஊரு யாரு? அவர்கள் தான். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணணும், மனிதானெல்லாம் நம்பினா கூட வந்து அவங்க வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. சும்மா ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து ஒரு உதவி கேட்டாலே அது முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப அவங்கெல்லாம் நம்மளுக்கு சதமானா கண்டிப்பா கிடையாது. அப்ப யார நேசிக்கணும்? நம்ம தெய்வத்தை நேசிக்கணும். புண்ணியத்துக்கு ஒரு உருவி இருக்கிறது. அவர்களை நம்ப, அவர்களை நேசி, அவர்கள் சொற்படி நட, அப்பதான் உன் மூச்சு வந்து வீணாகாது. அப்ப அதுக்கு வந்து ஒரு 3 செயல் வந்து நீங்க இதுக்கு நடுவுல வந்து ஒரு யோகா கிளாஸே எடுத்துட்டீங்கக்கா நீங்க. இந்த பிராணாயாமம் சொல்லிட்டு அது வந்து ஒரு இதுவா இருந்தது. மூச்சை அடக்கணும், மூச்சை விடணும், மூச்சை இது பண்ணணும். அப்புறம் அந்த மூச்சை இழுத்து விடுவது வந்து நமக்கு வந்து பிராணாயாமம் சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம மூச்சு போயிட்டு வர்றதெல்லாம் வந்து அதுவே தானாக நடக்கக்கூடிய செயல். அது எதுக்கு வந்து புடிச்சு இழுத்து விட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணோம்? அப்ப அதுவா பிராணாயாமம்னா அது கிடையாது. அப்போ உயிரை வந்து யாமம் பண்ணுவதுதான். அப்ப வந்து அந்த தெய்வ சிந்தனையிலே இருந்தோம்னா தான் அது யாமம் ஆகும்ன்றது வந்து இன்னைக்கு ஒரு இதுக்கா. அப்ப எல்லாரும் உலகத்துல வந்து யோகா பண்ணோம், இது பண்ணோம், அது பண்ணோம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வேஸ்டான டைம் தான், மூச்சை வந்து வீணடிக்கிற இதுவாதான் இருக்கு. அப்ப நமக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா, உயிரை யாமம் பண்ணுவதுதான் வந்து அது எப்படின்னா அந்த தெய்வ சிந்தனையிலே இருக்கிறது தான் வந்து அது அந்த பிராணன் அந்த உயிரை வந்து யாமம் பண்றதுன்றது இன்னைக்கு எடுத்து கொடுத்தீங்கக்கா. அப்ப அந்த அறிவின் செயலே வந்து செயலாக இருக்கிறது. அதுதான் நம்ம எடுத்து நம்ம வந்து பார்த்து கவனிச்சு நடந்துக்கணும். இப்ப எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து பொய் மெய் அப்படி வந்து நமக்கு தனித்தனியா தெரியுது. நம்ம இங்க வந்ததுனாலதான் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து அறியக்கூடியதா இருக்குது. அப்ப அது வந்து ஒரு 3 செயல்ல வந்து நம்ம வந்து அவங்களை அடையலாம். அவர்களையே நம்பு, அவர்களை தவிர வேறு எதையும் நேசிக்காது, அவர்களின் சொற்படி நட. இந்த 3த்தையும் நம்ம பண்ணாவே இது வந்து இதுதான் பெரிய விஷயமே. நம்ம வந்து எல்லாமே அவங்கதான் அப்படின்னு நம்ம வந்து இருந்துட்டோம்னா நமக்கு எந்த பாடம் கிடையாது. ஆனா நம்ம தன்னறிவுல சார்ந்தது இப்படியா அப்படியான்னு பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம அழிஞ்சுதான் போகும். அப்ப அந்த 3 செயலை நம்ம எப்பவுமே வந்து ஞாபகத்துல நினைவுல வச்சுக்கணும். என்னன்னா, அவர்களையே நம்பு, அவர்களை தவிர வேறு எதையும் நேசிக்காதே, அவர்கள் சொற்படி நட. அவர்களையே நம்பு, அவர்களை தவிர வேறு எதையும் நேசிக்காதே, அவர்கள் சொற்படி நட. இந்த 3த்தையும் நம்ம மனதுல கொண்டு நம்ம வந்து அவங்க ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம வந்து அவங்க இரக்கத்திற்கு பாத்திரமாக வேண்டும் என்று சொல்லி முத்திப்பேருரை மீண்டும் மீண்டும் முழங்கும். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். வரவு செலவு செஞ்சா அது நஷ்டம். இப்போ மூச்சு செலவு பண்றவன் ஏழை, மூச்சு செலவு பண்ணாம இருக்கான் பணக்காரன் அப்படின்றது அக்கா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பட்டினசார் சொன்னாங்க, பாகாக்கள் மெய்கல்.
தெய்வம் முதல்லயே கோடாயுத பொருளை முதல் ஸ்டார்டிங்ல இந்த மெய்கல்வி எவ்வளவு அவசியமானது, இது எவ்வளவு கூறானது, இது எப்படி நற்றாலா இருக்கு, எப்படி சுஞ்சித பாடமா இருக்கு, இது எப்படி நம்மள வாழ வச்சுது, இது தெரியாத பொய்க்கல்வி போய் எல்லாம் புரண்டுட்டு இருக்காங்க. அப்போ மெய்கல்வி கற்றாதான் அதுதான் நம்மளுக்கு நன்மை அளிக்கப்படுவது, நிம்மதி அளிக்கப்படுவது, மகிழ்ச்சி அளிக்கப்படுவது. அந்த மெய்கல்வி பற்றி நிறையவே தெய்வம் அழகா சொல்றாங்க. பாகக்கல்வி, மெய்கல்வி எல்லா பாடம் சித்தர்களும் எல்லாருமே சொல்லிட்டு போனாங்க. யாரும் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு அதை எடுத்து விழிப்புரைத்து தெளிவுபடுத்தி அதை மெய்கல்வியை பழக்கி வைக்கிற ஒரு கல்வியா தெய்வம் ஆக்கி இது பண்றாங்க. அதுக்கப்புறம் அக்கா இந்த பிராணயாமத்தை பத்தி சொன்னாங்க. அந்த உயிர் யாமமா நம்மள இயற்கையா மூச்சு அடக்குனா அதான தீங்குதான், தீமை நோய் தான் வரும். அப்போ அதுல இந்த பூரகம், கும்பம், ரேசகம், அதை பத்தி பூரகம் உள்ளே மூச்சு அடைச்சி வைக்கிறது, உள்ளே போறது பூரகம். ரேசகம் மூச்சு வெளியே போறது, கும்பம் மூச்சு உள்ள நிறுத்துறது அப்படின்னு அழகா அந்த பிராணயாமத்தை பற்றி நிறைய டீட்டெயில சொன்னாங்க. இப்படியெல்லாம் போது உள்ள அக்னியா சூரியனா சந்திரனா வெளியில வருது அப்படின்னு அந்த பிரணவ கலையை பத்தி அதை வீசி கிரணாயத்தை பற்றி அழகா அக்கா சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்படி சாய் தகப்பன் படிச்சு தருவாங்களா, அந்த தெய்வம் போல எல்லாத்தையுமே எவ்வளவு அழகா ஒன்னையும் எல்லா ஜீவராசியும் சரி மனிதரும் சரி எல்லாத்தையுமே அதிசயமா படிச்சு தராங்க. நம்மளுக்கு தேவையான உணவை படிச்சு தராங்க. ஒவ்வொரு மரம், செடி, கொடி எல்லாமே மண்ணில் உணவு எடுத்துக்குது. அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம அறிவை கொடுக்குறது எதுக்கு கொடுக்குறாங்க தெய்வம்? இறைவனை அறிவதற்காகத்தான் அறிவை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம அந்த அறிவை என்ன பண்ணுவோம்? இந்த உலக அறிவுக்காக வீணடிக்கிறோம் இந்த அறிவை. அதுக்கப்புறம் இந்த களி புலங்கள் எப்படியெல்லாம் களி இருக்கும், இந்த பாவம் எப்படி நம்மளை பிடிக்கும், பெண்கள் எப்படி தலைவரிச்சு போறதுல போவாங்க, இப்படி எல்லாம் வரும். அப்புறம் தர்மம், புண்ணியம், தானம் இதெல்லாம் சொல்லுவாங்க. இது யாருக்கு சொல்லணும்? இது தெய்வத்துக்கு மட்டும்தான் போகணும். தர்மம் தலை காக்கணும்னா அவங்கதான் தெய்வம் தரும். அதுதான் தலையை உயிரை காக்கும். அப்ப நம்ம செய்ததெல்லாம் தர்மம் கிடையாது. இப்ப செய்தது எல்லாமே பாவம். நம்ம மூச்சை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மூச்சு ஓடிட்டு மனம் எடுத்து பாவம் செய்யறாங்க. மூச்சு ஓடாம உள்ளே அடங்கி மூச்சு அடங்கி போகுது அப்படின்னா நம்ம அறிவில் இருக்கோம், ஆசான நினைவோட இருக்கோம். அவங்க வச்சு படிச்சு இருக்கணும். அவங்க அன்பு இறக்கம் கருணை, அவங்களோட பேரிருக்கும் பெருங்கருணை பேரறிவு தெய்வம் அவங்க இதை பெற்றோம் அப்படின்னா அவங்க என்னையே உருவாக்குள். அப்போ உனக்கு எந்த கவலையும் இல்லை, உனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அக்கா நிறைய பாடல்கள்லாம் பாடி காமிச்சாங்க. மெய்மலை தானம், அப்புறம் அந்த ஓசை அந்த ஓசையை பத்தி இப்படி மூச்செல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அது எல்லா இதுல ஆதிமையுடைய பாடல்லாம் பாடி காமிச்சாங்க. அப்புறம் மான்மியத்தில் இருந்து காமிச்சாங்க. இப்படி மூச்சு மேல போனா சைத்தான், கீழே போனா சைத்தான், மேல போனா சுல்தான். அப்புறம் சுவாசம் எப்படி அது மந்திர வாசமா இருக்கு, மந்திர வாசமா எப்படி இருக்கு. அப்புறம் அனுக்கிரகம். அதுக்கப்புறம் எப்படி இந்த கலிகாலத்துல நரி நண்டு விரட்டுது, எலி பூனையை விரட்டுது, தேவலுக்கு கட்ட கோயில் போகுது. எப்படி கலிகாலத்து எல்லாம் மாறுது. பாவம் களி எப்படி பிடிக்குது. இந்த பாவம் சேராம இருக்கணும் அப்படின்னா நம்ம இறைவனை கொடுக்கணும். அப்போ இறைவனோட செவி உணவு அருள் அமுதம் அது அந்த வருஷத்துல நாமம் நம்ம அருளா இருக்க கொண்டாடப்படுறது நிறுத்தப்பட்டு பாவம் குறைக்கப்படும். அந்த ஒரு பருவத்துக்கு பாவம் எப்படி எல்லாம் மாறுது. பாவம் குழந்தைங்களுக்கும் முதியவர்களுக்கும் விலக்கு அளிக்கப்படுகிறது. அந்த பாவம் ஒரு கட்டத்துல எப்படி பாவமா மாறுது, எப்படி பாவம் இதுவாகுது. அப்போ எப்படி தாவம் அதை வெளியே தெரியாம பாவத்தை எல்லாம் போக்குறாங்க. அதுக்கப்புறம் பாவம் பண்ணிட்டு விமோசன மந்திரத்தை பற்றி சொன்னாங்க. அது எப்படி பாவம் நம்ம எவ்வளோ குற்றம் குறை பிழை தவறுலாம் எப்படி செஞ்சு வீணா போறோம். அந்த பாவத்தை தெய்வம் அழிக்கிறாங்க. நம்ம தெய்வத்தை அண்டி பிழைச்சா நம்ம எல்லா பாவத்தையும்
மீறாம இருக்கணும். இந்த தூரத்தை வந்து பெருசாக இருக்காம நம்ம ஜீவனை, அந்த ஜீவனுக்கு எல்லாமே ஜீவன் அந்த நற்றால தொழுதோம் அப்படின்னா அதுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு அக்கா நிறைய விஷயம் சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. நல்லா எல்லாருமே பேசுறாங்க. அக்கா அழகா தெளிவா நல்ல கோர்வையா அந்த சொல்லிட்டே வந்தாங்க. திரும்ப இந்த வாழ்க்கை சொன்னாலும் ஆனா இன்னைக்கு நிறைய புது விஷயங்கள் தான் சொன்னாங்க. அந்த பாவம் எப்படி பருவத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது, பாவத்தை எப்படி போக்கலாம், எதுலாம் பாவம், எப்படி பாவத்துல இருந்து நம்ம மீண்டு வரலாம், எல்லா உபாயமும் எல்லா தெய்வ உறவுகளையும் வந்து அழகா கோர்வையா நேர்த்தியா அழகா வைக்கப்பட சொல்லிட்டே வந்தாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். நன்றிகள். ஜீவ சகோதரர் சாலை ரவீந்திரன் அண்ணா அவர்கள். தெய்வ திருவருள் வேண்டி தெய்வ தோத்திரம் செய்து தெய்வ திருவாக்கியம் எடுத்துரைத்து உலகமெல்லாம் நிறைந்து தெய்வீக மனம் வீச வேண்டும் என்று எழுந்தருளியுள்ள கருணாமூர்த்தியாகவும் காருண்ய மூர்த்தியாகவும் விளங்கி நிற்கின்ற பெருமான் சபாவரம் தரும் மூவாமருந்தனும் முத்தமிழ் கரசராகிய நடுநிலை நாயகர் கல்கி மகதி என்னும் மூக்குக்கு வெளியே மூத்தோடா தவ வல்லவமுடைய முறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமானவர்களை போற்றி சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம். அக்கா பாவத்தின் இது ஹிஸ்டரிய வரையறை ஃபுல்லாவே சொல்லியிருக்கேன். மூச்சு வீணாவது உண்மையான பாவம். மூச்சு வீணாவதே உண்மையான பாவம்ன்றது நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். இன்னும் நல்லா விளக்கமா இன்னைக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. சுவாசம் துண்டாப்படுவது ஆயுள் குறைவுக்கு காரணமா இருக்கு. தெய்வத்தை நினையாமல் இருப்பதே பாவம். அந்த மூச்சு அதுக்கு அடுத்ததெல்லாம் பார்த்து நம்ம அதை நினைச்சிட்டு இருந்தாலே கூட அதுவே நம்மளுக்கு அந்த புண்ணியத்தை சேர்த்து தரோம்ன்றத இன்னும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆசானோட திருவாக்கை கேட்காமல் இருப்பது, மெய்கல்வியை கற்காமல் இருப்பது எல்லாமே இந்த பாவத்துல சேருது. இப்போ அதே வந்து ஆப்போசிட், நம்ம இதெல்லாம் மட்டும் ஆப்போசிட். நம்ம எதுக்கு புண்ணியம் அப்ப எப்படி வரும் அப்படின்னா, தெய்வ ஆசானின் திருவாக்கை செவியுற்று கேட்பது. அந்த செவி உணவு நம்ம கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கணும். இது பண்ணும். அப்புறம் மூச்சு அடங்குவதால் ஆயுள். அப்ப மூச்சு எப்படி அடக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இங்க வந்து நம்ம மெயில வந்து அதாவது வெளியில வந்து அக்கா சொன்ன மாதிரி பிராணயாமம் அது இதெல்லாம் பண்றது எந்த ஒரு இதுவுமே பண்ணது நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். நிறைய இடத்துல போயிட்டு நிறைய பார்த்தோன்னா அந்த விபாசனாலேயே நிறைய அதுலதான் கிடைக்கும், அதை ஓட்டலாம் அப்படின்னு. ஆனா அதுவே வந்து தப்புன்றது தெய்வத்து மூலமா நம்ம நிறைய தெரிஞ்சுட்டு இது பண்ணிருக்கோம். செவி உணவு வந்து ஆன்மீக போதனை கண்டினியூஸா கிடைச்சிட்டு இருக்கு. நம்மளுக்கு இங்க வந்து இன்னும் பெட்டரா கைட்லைனா நல்லா கைட் பண்ணிட்டு இருக்கு. நான் இப்போ ஒரு உதாரணம் நான் பார்த்தேன். நானு அக்கா வந்து நல்லாவே கைட் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லாவே கொண்டு போறாங்க. தெய்வத்தோட கருணையோட நாங்க வந்து உங்ககிட்ட இருந்து அந்த கத்துக்க முடியுது. இப்போ கதிரோட அண்ணா பேசிட்டு இருக்கும்போது தவறுதலா ஒரு இது வந்துச்சு. அதாவது மூச்சு கீழே போறது மேல போறது. அக்கா பேச நான் பாக்குறேன், உடனே உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அப்ப அந்த தவறுன்றது எவ்வளவு உன்னிப்பா கவனிச்சா அவங்க சின்னதான அண்ணா திட்டிக்கிட்டாரு அப்பவே. அது மேல போறது கீழே போறது எது பாவம் எது புண்ணியம்ன்றது. அப்போ அவ்வளோ கீழே அவ்வளவு தெய்வம் எப்படி நம்மளை வந்து நினைவுல வச்சு இது பண்றாங்களோ அது மாதிரி அக்கா வந்து அவ்வளவு கைட் பண்றாங்க, அவ்வளவு அழகா கொண்டு போறாங்கன்ற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது வந்து நம்ம வந்து இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு போறோன்றது இல்ல. அது வந்து அக்கா அந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க. நான் என்ன பேசும்போதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா தான் நம்ம இப்பதான் வந்திருக்கோம் மெய்கிக்க. அப்ப இந்த அளவுக்கு வருமா, இப்ப அக்காங்கெல்லாம் பேசுற அளவுக்கு நம்மளுக்கு வருமா, இது வரலாம். அப்ப நம்மளுக்கு கைட் பண்றதுக்கு நம்மளை திருத்தத்துக்கு அக்காவோட திருத்தல் வந்து எங்களுக்கு தெரியும். நான் வந்து மற்ற இதுல நிறைய வந்து அக்கா கூட பிரயாணம் பண்றதுனால எனக்கு நிறையவே தெரியும். இதுலயும் அவங்க விட மாட்டாங்க. அந்த கரெக்டா வரணும், வந்தாலும் ஒண்ணு ஒருபடியா செய்யணும். இல்லையா மற்றவங்க செய்யும்போது நம்மளுக்கு ஏன் செய்ய முடியலன்றத தட்டி தட்டி கொடுத்து அழகா கொண்டு வருவாங்க.
கொண்டு வராங்கன்றது நான் இன்னைக்கு கண்கூட பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால பகிர்ந்துட்டேன். அண்ணா கதிரவன் அண்ணன் பண்ணிக்கலாம். நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தேன்னா சுவாசத்தின் வயது அடங்கி உள்ளது. சுவாசத்துல வயசு அதுலயே வருது. 100 வயசு நம்ம தெய்வம் கொடுத்து அமைச்சிருந்தா அதை என்ன பண்ணிடும், வீணாவோ மத்த இந்த விஷயத்தை விட்டு வேற என்ன பண்ணாலும் அது நம்மளோட ஆயுளை குறைக்கிறது தான். அப்புறம் இந்த கலியுகத்தின் தாக்கம் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த பெண்கள் தலைகள் கோபமாக இருக்கிறது, இது பண்றது, இந்த இதெல்லாம் எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டாங்க. குரு கொண்டலின் அருளமதத்தையும் செவி உணவின் முக்கியத்துவத்தையும் தொடர்ச்சியான சத்தங்கத்தின் அவசியத்தையும் ஆசானை விட்டு விலகினால் நரகம்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தீர்க்க தரிசன வாக்கியங்கள் நிறைய இது அக்கா கொடுத்துருக்காங்க. நம்ம அதை படிச்சு பாடி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நம்மளை எப்படி ஆயுசு இது பண்ண இன்னொன்னு கூடவே இருந்து கைட் பண்றாங்கன்று நான் திரும்ப எனக்கு சொல்ல வருது. அது அந்த இது கிடைக்குதுன்றது இது வந்திருக்குக்கா. இதுல நம்ம மேக்சிமம் செய்ய முடிஞ்சது என்னன்னா, தினமும் தெய்வத்தை வணங்குதல், பஞ்சாட்சர மந்திர துதித்தல், வேத வாக்கியங்கள் படித்தல், அதிகமாக பேசுதல், தெய்வ விஷயங்கள் அதிகமா பேசாத இன்னொன்று பேச வச்சிருக்காங்க. இன்னும் அதிகமா பேசணும்ன்றது இன்னும் இது சொல்லியிருக்காங்க. அந்த மனம் உருக்கம் அந்த கண்ணீர் அதாவது தெய்வமே என்ன சொல்லியிருக்காங்க, கண்ணீர் வரலனாலும் நீ வரா மாதிரியாவது நடி அப்படின்னு அதை கூட எடுத்துக்கிறேன் நான். இந்த உருக்கம் வரணும்ன்றது இந்த மாதிரி. அதே மாதிரி இதுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் என்ன எடுத்துக்கணும், அதாவது எச்சரிக்கை மாதிரி அப்படின்னா, உலக ஆசைகள்ல இருந்து தள்ளி நிக்கணும். பொருளாதார கவலைகளில் மூழ்காம அது என்ன கிடைச்சிருக்கோ திருப்தியா வச்சுக்கிட்டு, என்ன கொடுத்தாலும் தெய்வம் தான் கொடுக்குறாங்க, என்ன கொடுக்கலையோ தெய்வம் கொடுக்கல, நம்மளுக்கு வேண்டாம்னு தான் அது கொடுக்கல, இருந்தா என்ன பண்ணுவோன்ட்டு. நான் முன்னாடியே ஒருத்தர் இது பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அவருக்கு தலையில முடி இல்லை. முடி இருந்தா நான் கெட்டு போவேன், தெய்வம் எனக்கு கொடுக்கல, எனக்கு மறுக்கு கொடுத்தாரு, அது அவ்வளவுதான், அப்படித்தான் இருக்கணும்ன்றது. அந்த மாதிரி ஒண்ணு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம திருப்தியா இருந்துக்கணும். நம்ம இல்லாததை பற்றி நம்ம இது பண்ணி வருத்தப்பட்டோ இது பண்ணியோ பண்ண வேண்டாம்ன்றத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் மாயின் பிடி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாலே இந்த மாயின் பிடியில இருந்து நம்ம வெளியே ஆகலாம். நம்ம இன்னும் இதுவா பண்றது என்னன்னா, தெய்வத்தோட திருவாக்கியங்களை படிச்சோ நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் மேலும் கூடுதலா பண்ணி எல்லாரும் நல்லா இது வரணும்ன்றது இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. நல்லதுக்கா. நமஸ்காரம். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.